அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். பார்க்குறபோது ஒவ்வொரு ராசிக்காகவும் ராசி பலன் பார்க்கறக்கு வரோம். இதில் நம்ம இந்த 2024ல் எப்படிலாம் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கறக்கு வரும். சனீஸ்வரர் ராகு கேது பயிற்சி இப்பொழுது குரு பகவான் இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் வைத்து மற்ற கிரகங்கள் இருக்கிற நிலைகளையும் வைத்தும் உங்கள் ராசிக்கு இந்த ஒரு வருஷத்துக்கான ஒரு ஆயுள் பலன் மாதிரி எப்படி இருந்துக்கலாம், எப்படி நடந்துக்கலாம், மனதை நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றின சில விஷயங்கள்லாம் பார்க்கறக்கு வரும். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்க வரும். நம்ம வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்கும், பல கேள்விகளுக்கும் நமக்கு விடை கிடைக்காமல் இருக்க வரலாம். அவைகளெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து முடிவு செய்கிறது தான் சிறந்த வழியாக இருக்க வரும். பொதுவாக எப்படி இருந்துக்கலாம், இந்த கிரகத்துடைய அசைவுகளில் நம்முடைய வாழ்க்கையில் எது போன்ற ஒரு அசைவுகள் இருக்கணும், எப்படி நம்ம வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை நீங்கள் பயன்படுத்தி வரணும். முழுமையாக உங்கள் வாழ்க்கையே நான் சொல்லக்கூடிய இந்த பலன்தான் தீர்மானிச்சிரும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். தனிப்பட்ட ஜாதகம் தீர்மானிக்க வரும். அந்த தனிப்பட்ட ஜாதகத்தையும் தன்முனைப்பு, சுயமுயற்சி, விடாப்பிடி, கட்டுப்பாடுகள் இவைகள் எல்லாம் கடந்து நம்முடைய தான தர்மங்கள் நம்மளை சிறப்பான முறையில் வழிநடத்த செய்ய வரும். மனமே அத்தனைக்கும் காரணம். எனவே அந்த மனதை கொண்டு நம்ம வாழ்க்கையில் சகலத்தையும் வெல்லவும் முடியும். தன்முனைப்போட விழிப்புணர்ச்சியோடு இருந்துக்குவாங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க செய்வரும். இந்த ஜோதிடத்தை அது கூட இணைச்சு நம்ம வாழ்க்கையில் சில தடைகள்லாம் வரும். நம்ம வாழ்க்கையில் சில அதிர்ஷ்டங்களும் நம்ம வாழ்க்கையில் குறுக்கீடுகள் அவ்வப்போது போக வரும். அதை கொஞ்சம் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பயணம் பண்ணோம்னா நிச்சயமாக வெற்றிகரமான வாழ்க்கையாகவே இருக்க வரும். அதற்காக வேண்டிதான் இந்த ஒரு சின்ன இந்த ராசி பலன்ற ஒரு பதிவு உங்களுக்கு நான் கொடுத்துட்டு வரேன். தொடர்ச்சியாக பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்காகவும் தனித்தனியாக இதெல்லாம் கொடுக்கறக்கு வரேன். தொடர்ந்து பாருங்கள். ஆத்ம வணக்கங்கள். நட்சத்திர அதிர்ஷ்டங்கள் இந்த புத்தகம் ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்க வரும். அனைவரிடம் இருக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான வழிகாட்டி புத்தகம் இந்த புத்தகம். இந்த ஒரு புத்தகம் உங்கள் குடும்பம் பரம்பரை யாவருக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்க வரும். அனைவருமே பார்த்துக்க வரலாம். ஒரு புத்தகத்திலேயே பேப்பர் புத்தகம் கிடையாது. இது PDF ஃபார்மேட்டில் மொபைல், கம்ப்யூட்டர், லேப்டாப்பில் படிக்கக்கூடிய வசதி கொண்ட புத்தகம் இந்த புத்தகம். விரும்புவோர் வாங்கி பலன் பெறலாம். நன்றி. மிதுன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறக்கு வரோம். நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பலனாகப்பட்டது உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் மாதிரி தெரிய வரலாம், அதாவது எதிர்மறையாக தெரிய வரலாம். எதிர்மறையாக நீங்கள் பார்க்கணும். நான் சொல்ல போகிறது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற வழிமுறைகள் தான் இதில் அதிகமாக சொல்ல இருக்க வரேன். பொதுவாக எல்லாருக்கும் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது தேவைகள் என்னென்னலாம் இருக்குதோ அது மேலாம் ஒரு பிரியம் இருக்கும். அதெல்லாம் நடக்கும். நம்முடைய திறமையாலையும் உழைப்பாலையும் முயற்சிகளாலையும் நம்ம அதை அடைஞ்சிட முடியும். சில முட்டுக்கட்டைகள், சில தடைகள்லாம் வர்ற போது நம்ம ஒரு சின்ன விஷயத்திலே என்ன ஆகிடுவோம்னா நம்ம அப்படியே சோர்ந்து போய் நம்ம அப்படியே அங்கேயே இருக்க வேண்டிய இடத்துல இருந்துருவோம். முயற்சி பண்ண வேண்டிய இடத்துல நம்ம முயற்சி அடையவே மாட்டோம், முயற்சி பண்ணவே மாட்டோம். ஆகையில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்முடைய செயல்பாடுகளில் எந்தெந்த இடத்துலலாம் சில எதிர்ப்புகள் வரும், தேக்கங்கள் வரும், அந்த இடத்துல நம்ம கடப்பது எப்படி அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வெற்றியை நோக்கிய பயணங்கள் நம்ம முயற்சியால் நிச்சயமாக அடைஞ்சிட முடியும். அதை விதியை மதியால் ஜெயிக்கலாம் அப்படி சொல்ல வருவாங்க. அதை நம்ம சூசகமான முறையில் தான் கடைபிடிச்சாக வரணும். சில நேரங்களில் இந்த 9 கிரகங்களில் பார்த்திங்கனாக்கா சில கிரகங்கள் நமக்கு சாதகத்தை கொடுக்கும், சில கிரகங்கள் பார்த்திங்கன்னா சாதகமும் செய்யாது, பாதகமும் செய்யாது. பல கிரகங்கள் நமக்கு ஒரு சேர நம்மளை யுத்தம் பண்ண தயாராகவும் ஆகிடுவாங்க. சத்திய சோதனை மாதிரிலாம் இருக்கும் வாழ்க்கையில் சில நேரங்களில். அப்போது அந்த மாதிரி நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. யார் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியாது இல்லைங்களா? அப்போது நம்ம ஜாதகமாகப்பட்டது அதுக்கு அழகான முறையில் வழிகாமிக்க வருது. இந்த இடத்துல இருந்து இங்கே இப்படி ஒரு விஷயங்கள் நடக்கலாம், இந்த இடத்துல நீ இப்படி நடந்துக்க வரணும் அப்படின்னு. ஒரு எளிமையானவன் நம்ம வலிமையானவன், இந்த வலிமையானவனும் எளிமையானவன் எதிர்த்தா கூட சில நேரத்தில் வலிமையானவன் தோற்று போயிடுவோம், எளிமையானவன் ஜெயிச்சு போயிடுவோம். வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கு வருவோம். என்ன காரணம்னா அந்த எளிமையானவனுக்கு சப்போர்ட்டிங்காக பல கிரகங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வருவாங்க. எளிமையானவன் ஜெயிச்சிருவான். பார்வைக்கு எளிமையானவன் ஜெயிச்சிட்டா நம்ம வலிமையாக இருக்கிற நம்ம தோற்று போயிட்டோன்ற மாதிரிலாம் இருக்க வரும். அப்போது அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வித்தைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகத்தை பார்த்து தாங்க எல்லாமே தெரிஞ்சிக்க முடியும் வரும். அல்லது ஜாதகமே இல்லாமல் சொல்லக்கூடிய மகா ஞானிகள் யாராக இருக்காங்கன்னா அவங்களால சொல்ல முடியும். நடந்து கொண்டு இருப்பது, நடந்து முடிந்தது, நடக்க போகிறது அவங்களால சொல்ல முடியும். அப்படி ஒரு நபர்கள் இப்பொழுதுக்கு கிடையாது, லோகபாவத்தில் இல்லை. எங்கேயோ ஒரு சில வார்த்தைகள் சொல்லக்கூடிய அருளாளர்கள் தான் குறிப்பாக இருக்கிறாங்களா ஒழிய எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய ஞானிகள் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஆக நம்ம வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சதுன்னா அதுவே ஒரு பெரிய ஒரு பொக்கிஷன் தான். ஜெயிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஜெயிக்கிறதுக்கான வழி தான் கிடைக்கிறதா ஒரு பெரிய விஷயமே இல்லைங்களா? அதனால்
நான் இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான். இந்த பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்குதான்னு எனக்கு தெரிய வராது. ஆனால் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா அது சரி பண்ணிட்டா அதுவே நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வந்து நேர்மறையான சக்திகள் குவியக்கூடிய வாய்ப்புகளே உண்டாக வரும். அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு இதில் சொல்ல இருக்க வரேன். இந்த ஆண்டு அப்படிங்கிற ஒரு விஷயங்களில் சனீஸ்வர பகவான், ராகு கேது பகவான், குரு பகவான் எல்லாம் அமர்ந்த நிலைகளும், அதுக்கப்புறம் அவங்க கடக்க போகிற நிலைகளை வைத்தும், அவங்க பார்க்கக்கூடிய பார்வையில் உள்ள இடங்களை வைத்தும் தான் நம்ம இதில் வந்து பலன் எடுக்கிறதுக்கு வரும். மிதுன ராசி அப்படிங்கிறது எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது ஒரு அற்புதமான ஒரு ராசி. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரங்களை அடங்கிய ஒரு அற்புதமானது. அதாவது செவ்வாய், ராகு, குரு இந்த இடையில் அடங்கக்கூடிய ஒரு விஷயம்தான். குரு என்பவர் பொதுவாக ஒரு நல்லவர், மென்மையானவர். ராகு என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதையும் அழிக்க வல்லவர், சூத்திரதாரி, சூட்சுமதாரி. செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவக்காரர், ரொம்ப கோவக்காரர். அதே நேரத்தில் விவேகி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இந்த 3 குணபாவங்களும் கலந்தவங்களாக தான் எப்பொழுதுமே வந்து மிதுன ராசிக்காரர் இருக்க வருவாங்க. நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த குணத அடிப்படையில் இருக்க வருவீங்க. இதில் யார் உங்களை எப்படி தூண்டுறாங்களோ அதை கொண்டு தான் உங்கள் அறிவை நீங்கள் பயன்படுத்துவீங்க. உங்கள் அறிவாக இருப்பது யாருன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான். நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, அதுக்கு நட்சத்திரத்துக்கு ஒரு அதிபதி உண்டு. இந்த 3 நட்சத்திரங்கள் அடங்கிய இந்த மண்டலம் மிதுன மண்டலம். அந்த மிதுன மண்டலத்துக்கு அதிபதி புத பகவான். அந்த புதன் தான் அறிவுன்னு சொல்லக்கூடியவர். உங்கள் அறிவு, உங்களுடைய குணம், உங்கள் சொல் இதை நீங்கள் பயன்படுத்துறது எப்படி பயன்படுத்திங்கன்னா மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படி தான் நீங்கள் பயன்படுத்திங்க. பிறர் பயன்படுத்துறதுக்கும் நீங்கள் பயன்படுத்துறதுக்கும் சில வித்தியாசங்கள் குறிப்பாக உண்டு. பிடிச்சிருந்தா வச்சுப்பீங்க, பிடிக்கலையோ அப்பயே அந்த நிமிஷமே கட் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கிறது, தயங்கவும் மாட்டீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதுதான் அழகான முறையில் செய்ய வருவீங்க. வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு விரோதத்தை விரும்பாதவங்க, வளைஞ்சு கொடுக்கக்கூடியவங்க மிதுன ராசிக்காரர்கள் தான். ஏன்னா குரு நட்சத்திரம் அங்கே இருக்கிறதுனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பணியை வருவாங்க. அதே நேரத்தில் பிறர் வந்து அதை வந்து சரியான ஒரு விஷயத்தில் அதை வந்து மதிக்கலை, அவமதிக்கிறாங்க அப்படின்னா தூக்கி போட்டு போயினே இருப்பாங்க. நஷ்டத்தை பற்றி பார்க்கவே மாட்டாங்க. மீண்டும் விரோதிகள் வலிமையாக வராங்க அப்படின்னாக்கா இவங்களால் சும்மா இருக்க முடியாது. எதிரிகளை தன் ஒரு சாபத்தால் அழிச்சிட்டு போயின்னே வந்துடுவாங்க. அந்த வல்லமையும் அவங்ககிட்ட குறிப்பாக உண்டு. செவ்வாய் இவங்க மனசை வச்சாங்கன்னாக்கா எதையும் தூக்கி போட்டுருவாங்க. எல்லாத்தையும் ஜெயிச்சிருவாங்க. மிதுன ராசிக்காரர்கள் ஒரு பவரே என்னென்னா அவங்களுக்கு அவங்க சக்திகள் தெரிய வராது. அப்படியே அமைதியாக இருக்கும். மற்றவங்களும் பார்க்குற போது பார்வை ரூபத்தில் பார்க்குற போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மிரட்சிகள் இருக்காது. மிதுன ராசிகளில் பெரும் மிரட்சியாக தெரிய வராது. ஒரு சாதாரணமாக இருக்க வருவாங்க. ஆனால் செயல்னு வந்துட்டாங்கன்னா வைராகியம் வச்சுட்டாங்கன்னாக்கா அவங்களுடைய நிலைத்தன்மையில் எப்படியும் ஜெயிச்சிருவாங்க. விரோதிகளை ஜெயிச்சு விட்டுடுவாங்க. தன் அறிவால் ஆற்றலால் வெல்லக்கூடிய அமைப்பு கொண்டவங்க இந்த மிதுனராசி அன்பர்கள் எப்பொழுதுமே. அதான் அந்த வீடே வந்து சிவனுடைய தன்மை கொண்டதுன்னு சொல்ல வருவாங்க. திருவாதிரை நட்சத்திரமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடியது. இந்த சிவ நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சகலத்தையும் வந்து அழிக்கும் ஆற்றலை கொண்டது. அதே போல் தன்னை நம்பியவருக்கு அவருக்கு அத்தனையும் கொடுக்க வல்லது. தன்னை நம்பி இருக்கிறாங்க அப்படின்னா தன்னை நம்புறவங்களுக்கும், தன்னை உற்சாகப்படுத்துறவங்களுக்கும், தன் மேல் அன்பு பிரியத்தை வைக்கக்கூடியவங்களுக்கும் சகலத்தையும் செய்யக்கூடிய, தன்னையே இழக்கக்கூடியவங்க, தன்னையே கூட அழிச்சு கூட பிறருக்கு வந்து உதவிகள் செய்யக்கூடியவங்க யாருன்னாக்கா மிதுனராசிக்காரர்களாக தான் லோகபாவத்தில் இருக்க வருவாங்க. முதல் இடத்துல அவங்க தான் இருக்க வருவாங்க. அதான் தன்னையே அழித்தால் மெழுகுவர்த்தி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பல பதிவுகள் இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அந்த விஷயம் அதான் சிவன் சொல்லுவாங்க. சிவன் தன்னுடைய சக்தியே போனாலும் பரவாயில்ல, தன் மேல் நம்பிக்கையோடு ஒருத்தன் தவம் இருக்கிறான்னா அவன் அசுரனாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவனுக்கு செய்வேன்னு சொல்லி செய்து கொடுத்துட்டு நிறைய விஷயத்தில் மாட்டிக்கிட்டதெல்லாம் உண்டு. புராணங்களை நம்ம நிறைய பார்த்துருக்க வருவோம். அந்த சிவனுடைய தன்மை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுனம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் கொண்டது இதுதான். ஆக இது இந்த மிதுன ராசி காலத்துக்கு இந்த காலகட்டம் பொற்காலமா, சாதகமா, பாதகமா அப்படிங்கிற பார்க்குற போது ஒரு கடந்த காலத்துலேருந்தே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா சனீஸ்வர பகவான் அஷ்டமத்தில் இருந்தார். இப்போது பாக்கியஸ்தானத்துக்கு அவர் போயிருக்கிறார். இப்போது இது சாதகமான விஷயங்களா அப்படின்னா வலிமையான விரோதிகள் சூழ்ந்த காலகட்டம் தான் எடுத்துக்கு வரணும். ஆனால் இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அத்தனை விரோதிகளும் ஜெயிச்சுட்டு தான் நிற்கிறீங்க. ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக யுத்தங்கள் உங்களை மறைமுகமாக செய்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். மிதுன ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு பல எதிர்ப்பு ஆற்றல்களோடு தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இயற்கையாகவே எடுத்துட்டோம்னாக்க சனி ஒருவரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாக்கியாதிபதி அவர் தான், தர்மதானத்துக்கெல்லாம் உரியவரே அவர் தான், உங்களுக்கு அஷ்டமாதிபதி அவர் தான், சங்கடத்தை கொடுக்குறவரும் அவர் தான், சனீஸ்வர பகவான் தான், உங்கள் வீட்டுக்கு நட்பானவரும் அவர் தான். அப்போ பாருங்கள் இரட்டிப்பு வேலையை செய்வார். எப்படி செய்வார்னா நீங்கள் செய்கிற தான தர்மங்கள்லாம் நிறைய இருக்குன்னாலும் சரிங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு தான தர்மத்தை கொண்டு வந்து சேர்க்க விடவே மாட்டார். அத்தனை அழிச்சுக்கிட்டே இருக்கிறார். பிறவி பாவம் தீர்க்கிறதுக்காக தான் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுவேனே தவிர உங்கள் ஆசைகள் பூர்த்தி ஆகிறதுக்காக நான் கொடுக்கவே மாட்டேன்ற மாதிரி பிடிச்சி வச்சுப்பார். ஏன்னா உங்களுடைய பாக்கியம் தர்மத்துக்குரிய கிரகமே யாருன்னா சனீஸ்வர பகவான் தான். அந்த சனீஸ்வர பகவான் கடந்த காலத்தில் அஷ்டமத்தில் இருந்தனால
செய்த தர்மங்கள் உங்கள் உயிரை காத்திருக்கும், செய்த தர்மங்கள் உங்கள் மானத்தை காத்திருக்கும், செய்த தர்மங்கள் உங்கள் கர்மாவை காத்திருக்கும், தொழிலை காத்திருக்கும், செய்த தர்மங்கள் உங்கள் வாழ்க்கையில கொஞ்சம் நிற்க வச்சிருக்கும். நானும் மனுஷன் நிற்கிறேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி தன்னம்பிக்கையோடு உங்களை நிற்க வச்சிருக்க வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம பாவத்தில் சனீஸ்வர பகவான் இருந்த பலாபலங்கள் உங்களுக்கு அப்படிதான் இருந்திருக்க வரும். ஏன்னா தர்மாதிபதியும் அவர் தான். உங்ககிட்ட தர்ம கணக்கு இருந்திருந்தா, தர்ம கணக்கு இல்லாதவங்க எத்தனையோ அடிமட்டத்தில் போனவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். அதுக்காகவே நான் ஜாதகம் பார்க்கறதுக்கு ரொம்பவே தயங்க வர்றது காரணம் அதுதான். அவங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளெல்லாம் எப்படி நம்ம சொல்ல வர்றதுன்ற தயக்கங்கள் நிறைய உண்டு. சொன்னாலும் அதை கடைபிடிக்க முடியாது. சனீஸ்வரரை எதிர்த்து யாராலையும் வந்து வெற்றி பெறவே முடியாது. எல்லாருக்கிட்டையும் தர்ம பலன் இருக்குது, தெய்வத்துடைய அனுகூலங்கள் இருக்குது, தெய்வ குணம் இருக்குது, தர்மத்தை புரிஞ்சிக்கக்கூடிய குணம் இருக்கான்னு தெரிய வராது இல்லைங்களா? அப்போ அவங்களுடைய வாழ்வியலில் கடந்து வந்த பக்குவங்கள் தான் அதெல்லாம் கொடுத்துருக்க வரணும். ஒருவேளை இல்லைன்னாக்கா அது சனீஸ்வருடைய அவருடைய கோபத்துக்கு ஆளான மாதிரி தான் வந்திருக்கிறோம். ஏன்னா அஷ்டமத்தில் இருந்தால் இப்போ பாக்கியத்துக்கு வந்திருக்கிறார். ஆக கடந்த காலத்தில் செய்த தர்மங்களை எல்லாம் வினைகளுக்காகவே அழிச்சிருக்க வருவார். ஏன் நிறைய சத்திய சோதனைகளை கொடுக்கக்கூடியவரே சனீஸ்வர பகவான் தான். இப்போ ஒரு 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். சனீஸ்வர பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. இப்போ அவர் என்னங்க செய்ய வருவார் அப்படின்னு பார்க்குற போது இப்பவும் பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய அதே ஒரு செயல்கள் தான். உங்களுடைய தர்ம புண்ணியங்கள் தான் உங்களை காத்து நிற்க வரும். இந்த காலகட்டத்தில் எவ்வளோ முடியுமோ தர்மங்கள் செய்துக்க வாங்க. உங்களால் முடிஞ்சது சின்ன சின்ன உயிர்களுக்கு தான தர்மங்கள் செய்ய வருது. ஏன்னா நான் எப்பொழுதும் எல்லா ராசிகாரர்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த தான தர்மத்தை சேர்த்து வச்சிருங்கன்னு சொல்கிறது தான். ஏன்னா மனிதனுக்கு கெட்ட நேரங்கிறது வராமல் போக வராது. வாழ்நாளில் ஒரு முறையாச்சும் வராமல் போக வராது. கெட்ட நேரங்கிறது சூழல்கள்ங்கிறது இருக்கிறோம். வலிமையான விரோதிகங்கிறவங்க எங்கிருந்து வேணாலும் வரலாம் நம்ம வாழ்க்கையில் இல்லையா? அந்த நேரத்தில் எல்லாம் நமக்கு ஒரு குடுப்பனை இருக்கணும். பிறக்கிற போதே நம்ம ஒரு நல்ல ஒரு குடுப்பனையான அமைப்போட வந்து பிறந்திருக்கணும். நல்ல ஒரு பாக்கியம் தர்மங்கள்லாம் செய்த ஒரு இடத்துலேருந்து நம்ம வந்திருந்தோம்னா முன்னோர்கள் சேர்த்து வச்சிருக்கிற தான தர்மங்கள்லாம் நம்மளை காக்க வரும். இல்லைன்னா நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் தான் நம்ம சிரசை நம்மளை காத்துட்ருக்க வரும். நம்ம கௌரவம் குறையாமல் நம்மளை கொஞ்சம் பாதுகாத்து வைக்க வரும். அதனால தான் எல்லாரையுமே நான் என்ன சொல்ல வருவேன்னா இந்த தான தர்மங்கள்லாம் நம்மளை எப்பொழுதுமே வந்து காத்து நிற்க வரும் சொல்ல வருவேன். ஒருவேளை விதியில் நமக்கு வந்து அந்த புண்ணிய பலாபலனே இல்லை, முன்னோர்கள் வகையிலையும் இல்லை, நம்மகிட்டையும் இல்லை, முன் ஜென்ம வகையிலேருந்தும் இல்லைன்னாக்கா நம்ம கஷ்டங்கள் வெகுவாக குறைக்கக்கூடியது என்னன்னாக்கா இதுதான். அதெல்லாம் எந்த ஜோசியர்கிட்ட போனாலும் பரிகாரம்னு ஒன்று எடுத்துட்டா ஏதாவது உயிர்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டுவிடுங்கன்னு சொல்ல வருவாங்க. ஏன்னா அந்த தர்ம பலன் தான் நம்மளை வந்து தலையை காக்கிறதே அதுதான். அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்கள் எப்பவும் வாழ்நாளில் பெரிய கடமையாக செய்ய வேண்டியது எப்பவுமே இந்த ஆண்டு மட்டும் கிடையாது, எப்பவுமே செய்ய வேண்டியது இந்த தான தர்ம கடமையை மட்டும் சரிங்க விடாமல் செய்து உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் எப்படி வேணாலும் நீங்கள் செய்துக்கு வரலாம். ஏன்னா உங்களுடைய தானாதிபதியே யாருன்னாக்கா தர்மாதிபதி யாருன்னாக்கா தந்தை ஸ்தானத்துக்குரியவன் யாருன்னா சனீஸ்வர பகவான் தான். அதே போல் துன்பம் துக்கம் துயரம் மரணம் கண்டம் இதெல்லாம் கொடுக்குறவரும் அவர் தான். கடந்த 2 ஆண்டுகள் அவர் அங்கே தான் இருந்தார். பலருக்கும் பல சங்கடங்களை எல்லாம் கொடுத்துருக்க வருவார், பல சிரமங்கள் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் தான தர்மம் உள்ளவங்களுக்கு தன்னை நிற்க வச்சு சுத்தமாக அழிச்சு போகாத அளவுக்கு நாம் நின்று இருப்போம். எல்லாம் போனாலும் நாம் நின்று இருக்க வருவோம். அதுக்கு காரணமே யாருன்னாக்கா நம்ம செய்த தர்மம் தான் முக்கியமானதே. ஏன்னா தர்மம் இருக்கிற போது சனீஸ்வர பகவான் முழுமையாக அதை வந்து அழிக்க முடியாது. ஏன்னா அது அவருடைய பிராப்தம், அதை எடுத்து அவர் பயன்படுத்துறதே அதுதான். அந்த தர்ம கணக்கெலாம் தீர்ந்தாதான் அதெல்லாம் நிகழ்ச்சி வரும். அதான் நமக்கு ஒரு தெய்வ பலம் இருக்குதுன்னா முன்கூட்டியே நம்ம சில தர்ம பலன்கள்லாம் செய்து வச்சுருவோம். நம்மளை அறியாமலே சில விஷயங்கள் நம்ம ஈடுபட்டு என்ன பண்ண வரும், சில தான தர்மங்கள்லாம் செய்து வச்சுருவோம். இந்த செயல்கள் என்ன பண்ண வரும்னாக்கா நம்மளை உயிர் போகாமல் காத்து நிற்க வரும், மானம் போகாமல் காத்து நிற்க வரும், ஒரு சிரமத்திலேருந்து நம்மளை வந்து மீட்டு எடுத்து விட்டுடும். இதுதாங்க அதனுடைய பலனே அதான். ஆக இந்த சனீஸ்வர பகவானுடைய அமைப்பில் இருந்த காலகட்டங்களில் இருந்த நிகழ்வுகளை தான். அந்த வகையில் சனீஸ்வர பகவான் இப்பொழுது வந்திருக்கக்கூடியது இந்த ஆண்டே சனீஸ்வர பகவானுடைய ஆண்டு தான். இப்போ வந்திருக்கிறதும் பாக்கியஸ்தானத்தில் தான் வந்திருக்கிறாரு. அங்கேருந்து தன்னுடைய சுப பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானத்தையும் அவர் பார்க்குறாரு. அர்த்தபட்சமாக உங்கள் முயற்சி வீட்டையும் அவர் பார்த்துட்ருக்கிறார். கடந்த ஜனவரி 17ஆம் தேதி அவர் பெயர்ச்சி ஆகிட்டார், அங்கே பார்த்துட்ருக்கிறாரு. ஆனால் அங்கே பார்த்துட்டு என்ன பண்ண உங்கள் லாபத்தில் கை வச்சிருப்பார். நாளை பின்னே எனக்கு இந்த உறவுகள் பயன்படுவாங்க, நாளை பின்னே எனக்கு இந்த பணமாகப்பட்டு எனக்கு பலனாக இருக்க வரும், நான் சேர்த்து வச்சுக்கிற நட்பு அன்பெல்லாம் எனக்கு வந்து பலனாக இருக்க வரும், நான் சேர்த்து வச்சுக்கிற தர்மங்கள்லாம் எனக்கு வந்து பலனாக இருக்க வரும்ன்றதெல்லாம் வந்து லாபங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் அதுதான் இல்லையா? அந்த இடத்தெல்லாம் வந்து பண்ணால் பதம் பார்த்துட்டு இருப்பார். ஏன்னா அஷ்டமாதிபதியும் அவர் தானே. பலமான மூலத்திரிகோண வீடுன்றது கும்பராசியில் தான் வந்து உட்கார்ந்துருக்கிறார். ஜனவரி மாதம் 17ஆம் தேதி தான் உட்கார்ந்துருக்கிறாரு. இடையில வக்ரம் அடைஞ்சார், திரும்ப வந்துட்டார். அழக 2 வீட்டுக்குமே அவர் வேலை செய்ய வருவார் இல்லைங்களா? அப்போது இந்த லாபம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோதனையில் கொடுக்குறோம். நம்ம எதையெல்லாம் நம்பினோமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து முழுமையாக வந்து எனக்கு கிடைக்கல, அல்லது கைவிட்டு போயிடுச்சு, அல்லது ஏமாற்றமாக ஆகி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆக்கி வச்சிருக்க வருவார். ஏன்னா அவர் பலமான உங்களுடைய கண்டகரகமே அவர் தான்.
ஏன்னா அவர் எதிர்க்க முடியாது. ஈசன் அவர். உங்ககிட்ட ஒரு ஈசன் இருக்கார். திருவாதிரை நட்சத்திரமாக ஒரு ஈசன் மத்தியம நட்சத்திரமா இருக்கிறாரு. அந்த ஈசனுக்கு நேரா ஒரு ஈசன் யாரானாக்க சனீஸ்வரன் தான். அந்த சனீஸ்வரன் அஷ்டமாதிபதியா இருக்கார். முழுசா அடிச்சிட மாட்டார். அவர்கிட்ட பெரிய கடமை இருக்கு. உங்களை காக்க வேண்டிய கடமையும் அவர்கிட்ட தான் குறிப்பா இருக்கு. மிதுன ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிறவங்க. தன் வினைகளை எல்லாம் ஒரு வாரம் அழிச்சு மீண்டும் தன்னுடைய விஷயத்தை அற்புதமான முறையில் வந்து புகுத்திக்கிறவங்க. அது கீழே விழுந்தாலும் உடனே எழுந்திருக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா அந்த 12 ராசியில் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே உண்டு. எப்படியாப்பட்ட ஒரு இழப்பையும் தாங்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க, சக்தி கொண்டவங்க, மனோதிடம் கொண்டவங்க யாருன்னாக்கா மிதுன ராசிக்காரர்கள் தான். அதுக்கு காரணமே என்னன்னாக்கா ஒருபுறம் செவ்வாய், ஒருபுறம் குரு, மத்தியமத்தில் ராகு. இந்த பலமான கூட்டணிகள் இவங்களோடு சேர்ந்த புதன் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவு, தன் சுய அறிவு பலத்தால் தன் திறனால் மீண்டும் அழகான முறையில் முன்னுக்கு வரக்கூடியவங்க யாருன்னாக்கா மிதுன ராசிக்காரர்கள் தான். அதுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கிறது யாருன்னாலும் இதே சனீஸ்வரர் தான். என்னென்ன சிரமங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயமாகப்பட்டது பார்த்தீங்கன்னா ஒரு புறம் கர்ம வினைகள் பலனால கொடுத்து ஆகணுன்ற விதி உண்டு. இந்த சனீஸ்வரரை ஜெயிக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழி என்ன, நம்ம வந்து சரணாகதி அடைச்சிடணும். சரணாகதி அப்படின்னா எதிர்க்கக்கூடாது. எதை எதிர்க்க அவர் ஆட்சி காலத்தில் இருக்கிறார். இப்போ பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக நிற்கிறாருன்னா எந்த ஒரு பாக்கியமும் நாம் பெற்ற தாய் தந்தை ஒரு பாக்கியம், உடன் பிறந்த சகோதரர்கள் ஒரு பாக்கியம், நான் பெற்ற தொழில், பணம், நண்பர்கள், உறவுகள் எல்லாமே ஒரு வகையில் பாக்கியம்தான். இந்த பாக்கியங்களை எல்லாம் நம்மளை அவர் எதிர்க்க வைப்பார். அது கண்டமாக்க வைப்பார். ஏன்னா அஷ்டமாதிபதி அவர் தானே. கர்ம வினைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த வேலையை அவர் செய்ய வைக்க வருவார். அதுதான் நான் முந்தைய பதிவில் கூட சொல்லியிருக்க வருவேன். சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னா செவ்வாயோட குணத்தை நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்க வருவேன். செவ்வாய்னா யாருன்னா கோவக்காரர். செவ்வாய்னா கோபம். மிதுன ராசிக்காரர்களுக்கு கோபம் வராமல் இருக்காது. எதிரி தான் உங்களை தூண்ட வருவான். முதல்ல தன்னுடைய அகங்காரம், கோபம் இவைகளாம் வந்து காட்டவே மாட்டாங்க மிதுன ராசிக்காரரை பொறுத்தவரை. என்ன, இந்த செவ்வாய் தான் உங்கள் விரோதியே அவர் தான். உங்கள் லாபகரகமும் அவர் தான். செவ்வாய் விருச்சக ராசியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தான் உங்களுடைய விரோதியே அவர் தான். ஆக கோபம் தான் உங்களுடைய விரோதி அப்படின்னு தெரிஞ்சுக்க வரலாம். அதே நேரத்தில் செவ்வாயோட இன்னொரு குணம் என்னன்னா வைராக்கியம், விடாமுயற்சி, கடின உழைப்பு. இதுதான் உங்களுடைய லாபம். மேஷம் தான் உங்களுடைய லாப வீடு. அதுக்கு அதிபதி செவ்வாய் தான். இதுதான் லாபம். அப்போ அந்த வைராக்கியம், விடாமுயற்சி, அந்த ஆற்றல் சக்தி எல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வரலாம். ஆனால் இந்த விரோதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய்கிட்ட ஒரு நெகட்டிவான குணங்கள் இருக்குது பார்த்தீங்களா. நான் தான் அப்படின்றதோ இல்லை எடுத்தோடனே கோவப்படுறது, அதிகாரத்தை செலுத்துறது, ஏதோ ஒரு வகையில் எதிரிகள் தூண்டி விட்டாலும் தனக்குள்ள அது எல்லாருக்குள்ள எழக்கூடிய ஒரு விஷயம் தானே. உணர்ச்சி உள்ளவன் தானே மனிதன். நமக்குள்ள ஒரு அகங்காரம் உருவாகுது இல்லையா. ஒருத்தர் எதிரி ஒருத்தவங்க நம்மளை சீண்டும் போது நம்முடைய பலத்தை காட்ட பார்ப்போம் இல்லையா. ஆனால் மிதுன ராசிக்காரர்கள் காட்டக்கூடாது. எங்கே காட்டக்கூடாது அப்படின்னா நம்முடைய பாக்கியங்களிடம் காட்டக்கூடாது. ஆனால் காட்ட வச்சிருப்பார் சனீஸ்வர பகவான். பலருக்கும் நம்மளுடைய பலத்தை நாமளே குறைச்சிக்க முடியாத சூழலை அவராக உருவாக்கிடுவார். அதாவது இந்த கிள்ளி விட்டு தாளாட்டுறதுன்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிகழ்ச்சியில் பண்ண வைப்பார். நம்மள சுரணை உள்ள மனிதர்கள், நம்மளால் எதிர்க்காமல் இருக்க முடியாத சில விஷயங்களை. ஆனால் அவரை பொறுத்தவரையில் நாம் கட்டுப்பட்டுத்தான் ஆக வரணுன்ற மாதிரி தான் அவர் விரும்புவார். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எதிர்ப்புல அதிகமாக காட்டுவார். அதுதான் பொதுவாக மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதும் தனக்கு நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் அறியாமல் எதுவும் நடக்காது. அந்த இடத்துல அமைதிக்காக விட்டு கொடுத்துடணும். முடிஞ்சதை விட்டு கொடுத்துட வேண்டியதுதான். நம்ம உறவுகள்கிட்ட விட்டு கொடுக்கலாம், எல்லாருக்கிட்ட விட்டு கொடுத்துட முடியுமா இல்லைங்களா. விட்டு கொடுத்தாலும் ரொம்ப ஏமாளி ஆகிடுவோம். வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்ம வந்து கவனமாக இருந்தால் வரணும். ஆனால் சனீஸ்வரரை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியிலேருந்து எத்தனை விரோதிகள் வந்தாலும் மிதுன ராசிக்காரர்களை ஜெயிக்க வச்சிருவார். உறவுகள்லேருந்து வரக்கூடிய விரோதத்தை மட்டும் ஜெயிக்கவே முடியாமல் ஆக்கி வச்சிருப்பார். அது ஒரு வகையில் ஒரு வேதனை தான். ஏன்னா இப்போ நீங்கள் மிதுனத்தில் இருக்கிறீங்கன்னா ராசி லக்கணமாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு பாதகாதிபதியாக வருவார் ஆச்சுங்களா. அதே போல் உங்களுடைய தன்மையில் எடுத்துகிட்டா சனீஸ்வர பகவான் ஒரு புறம் அஷ்டமாதிபதியாக வந்துடுவார். செவ்வாய் பகவான் எடுத்துகிட்டா ஒரு புறம் உங்களுக்கு வந்து விரோதியாக வந்துடுவார். லாபகரமாக அவர் தான், விரோதியாகவும் வந்துடுவார். இப்போ உங்களுடைய ஜென்ம பாவத்தில் இருக்கிற நட்சத்திர பாவ தன்மையில் எடுத்துட்டாக்கா ஒரு புறம் செவ்வாய் நட்சத்திரம், அடுத்தது ராகு பகவான் நட்சத்திரம், அடுத்தது குரு பகவான் நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் அடங்கியதான் உங்கள் ராசி. இதில் செவ்வாய் ஒரு புறம் விரோதியாகிறார், குரு பகவானுடைய அமைப்பு ஒரு புறம் பாதகாதிபதியாக மாறுறாரு, ராகு மட்டுமே தான் மத்தியமத்தில் நிற்க வராரு. இப்போ புதன் என்ற கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரோ அதை கொண்டு தான் அந்த அறிவை கொண்டு வாழக்கூடிய சக்திகள் உங்களுக்கு கிடைக்க வரும். இல்லைன்னா இல்லை. அப்போ இந்த அறிவை கொண்டு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஜாதகத்தை தெரிஞ்சிக்க வேண்டிய நம்ம பாசிட்டிவாக வாழ்க்கையை எல்லாத்தையும் பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன வழின்னா எப்பொழுதும் செவ்வாயுடைய அந்த கோபம் அப்படிங்கிறத காமிக்காமல் இருக்க வரணும். குருவுடைய தன்மையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏற்றாமல் இருக்கக்கூடிய உறவுகள் யாரோ நண்பர்களோ வாழ்க்கை துணைபாவ தன்மைகளோ நம்முடைய பந்துக்களாக இருக்கக்கூடியவங்களோ ரத்த சம்பந்தம் உள்ளவங்களையோ நேரடியாக எதிர்க்கக்கூடாது. தன் அறிவு திறமையால் மட்டுமே வெல்ல முயற்சிக்க வரணும். சூட்சமத்தால் சூழ்ச்சியால் தான் வெல்லணும்.
இப்போது ராகு பகவானுடைய நட்சத்திரம் இருக்குது மிதுனத்தில். அமிர்தத்தை கடையிற போது அமிர்தத்தை அவர் எப்படி வாங்கி சாப்பிட்டாரு உங்களுக்கு எல்லாருமே தெரிய வரும். அழகாக சந்திர ரூபத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக ஏமாற்றி உட்காந்து, தேவ ரூபம் எடுத்துகிட்டு போயிட்டு ஏமாற்றி உட்காந்து அவர் அமிர்தத்தை சாப்பிட்டாரு, நாராயணன் தெரிஞ்சதுக்கப்புறம் தலையை வெட்டிட்டாரெலாம் கதைகள் இருக்க வரும் இல்லையா? அந்த சூட்சமத்தை தான் கடைபிடிக்க வரணும். நேரடியாக யுத்தம் செய்யவே கூடாது. மிதுன ராசிக்காரர்கள் உறவோ அந்நியமோ யாரிடம் நீங்கள் யுத்தம் செய்து ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேரடியாக மோதக்கூடாது. விரோதிகளுக்கு வலிமையாகிட்டே இருக்க வரும். புராணத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ராமாயணத்தில் வாலியை எதிர்த்து யார் சண்டை போட்டாலும் எதிரியுடைய பலம் வாலிக்கு பாதி போய் சேர்ந்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் நேரடியாக யாரோட யுத்தம் செய்தாலும் சரி, நேர்முகமாக, அப்போது உங்கள் வலிமையாக்கப்படுறது குறைஞ்ச போக வரும். சூழ்ச்சிக்காரனே அதே சூழ்ச்சியால் தான் நம்ம வந்து கவுக்கணும்னு சொல்ல வருவாங்க இல்லைங்களா? அறிவை செலுத்துறது ராகு பகவான் மாதிரி இருக்க வரணும். விவேகத்தில் செலுத்துறது விநாயகர் மாதிரி இந்த மாம்பழத்தை வாங்குறதுக்காக, ஞானக்கனியை வாங்குறதுக்காக முருகர் மாதிரி மயிலேறி சுத்தாமல் அப்பா அம்மாவை சுத்தினாலே உலகம்னு சொல்லி சுற்றுவார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி விவேகத்தை கடைபிடிக்கிறது. குரு பகவான் மாதிரி வந்து நிதானத்தை கடைபிடிக்கிறது, மென்மையை கடைபிடிக்க வர்றது, நல்லவங்களாக இருக்க வர்றது. நம்ம எதிரியை ஜெயிக்கணும், நல்லவ மாதிரியாவது வேஷம் போட்டால் ஜெயிச்சாக வரணும். இது சூட்சமான வித்தைகள். என்ன இப்படி சொல்கிறாரு இந்த ஜோசியர் நினைக்க வேணா, மிதுன ராசிக்கார் ஜெயிக்கணும்னா இப்படி மறைமுகமான குணங்களை கொண்டு தான் ஜெயிச்சாக வரணும். புராணத்தில் மகாபாரத்தில் எடுத்துட்டோம்னா ஈஸ்வர பகவான் பீஷ்மரை எதிர்த்து ஜெயிக்க முடியாது. ஆனால் பீஷ்மரை அழிக்கணுன்ற ஒரே வெறி. அப்போ சூட்சமாக பொறுமகாத்து அந்த துரியோதன சகோதரர்கள்லாம் கெடுத்து எதிர்ப்பாக்கி எப்படி அழகான முறையில் மகாபாரதத்தில் அவர் நினச்சதெல்லாம் ஜெயிச்சிருப்பார் பார்த்தீங்கன்னா. முழு வெற்றியை யாருக்குன்னா சகுனிக்குத்தான். அந்த மாதிரி இருக்கணும். சகுனி மாதிரி சூழ்ச்சிக்காரன்னு எல்லாரும் சொல்ல வரவங்க வழியே இயல்பாக சகுனியை தூண்டி விட்டது பீஷ்மர் தான். பீஷ்மரே குற்றவாளி இல்லைங்களா? அந்த மாதிரி நான் சொல்கிறதா தப்பாக எடுத்துக்க போகிறீங்க. நீங்கள் விரோதிகளை வெற்றி கொள்ளணும் அப்படின்னா இதை போல் சூசகத்தை தான் நீங்கள் கையாண்டு தான் வெற்றி கொள்ளணும். நேரடியாக மோதுதல் உங்களுக்கு வந்து பலமிழப்பே உண்டாக்கும் அப்படிங்கிற விஷயம்தான். இதை அழகான முறையில் பல குறைப்பு செய்யக்கூடிய யாருன்னா சனீஸ்வர பகவான் தான். அப்போ அந்த சனீஸ்வர பகவான் லாபத்திலையும் பார்க்குறாரு, உங்கள் முயற்சியும் பார்க்குறாரு. ஒருபுறம் லாபங்களை கொடுத்து உங்களை கண்ணியமாக நிற்க வைப்பார், ஒருபுறம் அதில் விரயங்களையும் பார்க்க வருவார். முயற்சிகளை ஒருபுறம் வலிமையாக செய்ய வைப்பார், அதே நேரத்தில் பல சோதனைகளை கொடுத்து உங்களுடைய வேலையை செய்ய விடாமல் கெடுக்கவும் செய்ய வருவார். ஏன்னா அஷ்டமாதிபதியாகவும் அவரே இருக்கிறதுனால. அப்போது இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தர்ம குணமும் தான குணமும் விட்டு கொடுத்தலும் பணிதல்னு சொல்லுவாங்க. இறைவா, நீங்கள் விடக்கூடிய அசரத்தை நான் எதிர்க்க மாட்டேன், எதிர்க்கிற துணிச்சல் எனக்கு இல்லை, நான் சரணாகதி அடைகிறேன் சுவாமி, நான் அமைதியாக இருந்துடுறேன், இந்த நேரத்தில் நான் அமைதி காத்துக்கிறேன், நீங்கள் என்ன செய்யணுமோ செய்துக்குங்க, நான் உங்களையே வணங்கி உங்களையே நம்பி நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம இருந்துட்டோன்னு சொன்னால், சனீஸ்வர பகவானை பொறுத்தவரையில் எத்தனை விரோதிகள் வந்தாலும் சரிங்க, முதல்ல மௌனம் காத்துக்க வரணும். அவங்க சொல்கிறதெல்லாம் முழுசாக கேட்டுக்கணும். அப்படிங்களா, நாளைக்கு நான் இதுக்கு பதில் சொல்கிறேனே, கோபிச்சிக்காமல் இருக்க வரணும். உங்களுக்கே அவங்க இன்னல்களை கொடுத்தாலும் சரி அப்படி இருக்க வரணும். இயேசுநாதர் சொல்லுவார் பார்த்தீங்களா, ஒரு கணத்தில் ஒருத்தன் அரைஞ்சா மறுகணம் திருப்பி காமிச்சிருன்னு பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இந்த காலகட்டம். அப்படி இருந்தோம்னு சொன்னால் விரோதி அத்தனை பேரும் நமக்கு சரண்டர் ஆகிடுவாங்க. ஜெயிக்கிற ஒரு எளிமையான ஒரு வழிமுறை இதுதான். இந்த காலகட்டத்தில் இதுதான் சூழ்ச்சியால் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அழகாக புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கெட்டவரும் இல்லை, அதே இடத்துல முழுமையான நல்லவரும் இல்லை. உங்கள் நட்சத்திர பாவத்தன்மையில் உங்கள் ராசியில் அமைந்த நட்சத்திரங்களையும் பார்க்குற போது முழுசாக கெட்டவங்களும் இல்லை, முழுசாக நல்லவங்களும் இல்லை. குரு பகவான் ஒருபுறம் தொழில் கிரகமே அவர் தான், ஒருபுறம் வாழ்க்கை துணை கிரகமே அவர் தான். அதுவே பாதுகாதிபதியாக நிற்க வரும். வாழ்க்கை துணை பாதுகாதிபதி குரு தனுசு ராசி என்று சொல்லக்கூடியது. அதே போல் செவ்வாய் பகவான் மாதிரி லாப கிரகமும் அதே செவ்வாய் தான், விரோதி கிரகமும் அதே செவ்வாய் தான் வராரு. இப்போது மத்தியமில் ஆகப்பட்ட ராக பகவான் பார்த்தீங்கன்னா யார் மாதிரி வேலை செய்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறதுக்கு வரும். நம்முடைய செயலை கொண்டு தான் அது முடிவு செய்யும். இதுதான் நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி. ஆகையில் இந்த சூட்சமங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் சொன்ன விஷயத்த நீங்கள் மீண்டும் மீண்டும் கேளுங்க. இதில் என்னென்ன சூட்சமங்கள் நான் சொல்கிறேன்னு, ஏன்னா உங்களுக்கு அது புரியாமலும் இருக்கலாம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். சூட்சமத்தை எடுத்தீங்கன்னா நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் நான் சொல்லியிருக்க வருவேன். அதான் நான் ஆரம்பிக்கிறப்ப சொல்கிறது நெகட்டிவாக தெரியும், கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு சொன்ன மாதிரி தான் புரியுமே வழியே நான் ஜெயிக்கிறது சொன்ன வழியாகப்பட்டு உங்கள் மைண்டில் வந்து நிற்க வராது. அதை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்க வரணும். எப்படி நம்ம வாழ்க்கால் முழுக்க நான் சொல்கிறது வாழ்நாள் முழுக்க ஜெயிக்கிறதுக்கான வழிமுறைகள் தான் நான் இதில் சொல்ல வரேன். தனித்து ஜாதகம் கொடுத்து என்கிட்ட நீங்கள் பாருன்னு சொன்னாலும் சரிங்க, பல விஷயத்தை நான் சொல்ல முடியாது. வாழ்க்கை பாவத்தில் நீங்கள் சொல்லுனாலும் சொல்ல முடியாது என்னால். ஆனால் இப்படி பொது வீடியோவில் போடுற போது சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட முடியும். நீங்கள் வாழ்க்கையில் இப்படி தான் இருந்தாக வரணும், இப்படி தான் செய்தாக வரணும் அப்படின்ற முறையில். ஆக கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனி நடக்கிற போது யாருக்கெல்லாம் சனி திசை நடந்துச்சோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பட்டமாக தன்னுடைய சேமிப்பு என்று சொல்லக்கூடிய லாபங்களாக கருதிய உறவோ பணமோ பலதும் வந்து இழக்கக்கூடிய சூழ்நிலை என்று வரும். ஆனால் தன்னுடைய தன்மானத்தை மட்டும் இழக்காமல் வச்சிருக்க வரும் இந்த நிகழ்ச்சிக்கு. இப்போது பாக்கியத்துக்கு வந்துட்டதுனால
அவ்வளோ பெரிய சங்கடங்கள் கிடையாது. மிகப்பெரிய ஒரு கண்டமான எல்லையிலேருந்து கடந்து வெளியில் வந்தாச்சு. ஆகையால் ஒரு குறையும் இல்லை. உங்களுடைய தான தர்ம பாக்கியங்களா இனி உங்களை காத்து உங்களுடைய தேவைகள் யாவையும் மீண்டும் அழகான முறையில் இழந்ததையெல்லாம் பெற்று தரக்கூடிய ஒரு சக்தியை உங்களுக்கு நிச்சயமாக வழங்க வருவார். புண்ணியவான்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் இந்த காலகட்டத்தில் அற்புதமாக கிடைக்க வருங்க. இது சனீஸ்வர பகவான் அருளால் கிடைக்கக்கூடியது. இதில் நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லணும்னா, குரு பகவான் ஆகப்பட்டார் உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறாரு. சகல வகையிலையும் உங்களை கொஞ்சம் நிற்க வச்சிருப்பார். எத்தனை பெரிய விரோதிகளாக இருந்தாலும் நிற்க வச்சு விட்டுருவார். சிறப்பாக இருக்க வரும். அத்தனை லாபங்களையும் உங்களுக்கு கொடுக்க வைத்தாலும் வரும் காலங்களில் பார்க்குற போது குரு பகவானுடைய வருகையாகப்பட்டது இருளை நோக்கித்தான் இருக்க வருது, வெளிச்சத்தை நோக்கியதாக இல்லைன்னும் போது அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம பொதுவாக வாழ்க்கையில் எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு காரியத்தையும் அழகான பார்த்து பார்த்து நகர்த்த வரணும். விரோதிகளை உருவாக்குவதை விட விரோதிகளுக்கு விட்டு கொடுப்பதே மேல். ஜெயிச்சுக்கலாம் பொறுமையான்ற மாதிரி காலத்துக்காக காத்துட்டு இருக்க வரணும். சகுனி மாதிரி இந்த காலகட்டம். ஏன்னா குரு பகவான் வரக்கூடிய மே மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. அது நல்லதையும் செய்யும், சுப விரயங்களை செய்ய வைக்க வரும். ஜாலிக்காக செலவு செய்ய வைக்கிறது, ஒரு ஆடம்பர பொருட்களை வாங்க வைக்கிறது, அப்படியும் செய்ய வைக்க வரும். ஆனாலும் வரத்து என்பது கொஞ்சம் குறைய செய்ய வரும். ஆகையால் அந்த நிகழ்வையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிறோம். அடுத்தது ஜென்மத்தில் குரு வருவார். இந்த காலகட்டத்தில் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மட்டுமே உங்களுக்கு பலமாக இருக்க வரும். அதுக்காக தான் சொல்ல வரேன். குரு பகவான் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, குரு பகவான் உங்களுக்கு விரயத்தில் வரப்போல இருக்கிற லாபத்தில் இருந்து விரயத்துக்கு வருவார் மே மாதத்தில். அடுத்தபட்சமாக ஜென்மத்தில் வருவார். ஆக ஒரு 1.5 வருஷம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு பகவானுடைய வருகையாகப்பட்டது உங்களுக்கு சாதகமாக இல்லை. குரு தானே ஒரு புறம் தனாதிபதியே அவர் தானே, எல்லாருக்கும் பணத்தை வழங்கக்கூடியவர், சுபிட்சங்களை செய்யக்கூடியவர், சந்தோஷங்களை செய்யக்கூடியவர், மனமகிழ்ச்சியை தரக்கூடியவர், நம்ம மனசில் பட்டதெல்லாம் நடத்தி தரக்கூடிய யாருன்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் பலம் குறையிறதா நான் வந்து இருளை நோக்கிய பயணம் நான் சொல்ல வந்தேன். இந்த நேரத்தில் காபந்து யாருன்னா கடந்த காலத்தில் அஷ்டம சனியாக இருந்து உங்களை கெடுத்துக்கிட்டு இருந்தார் பாருங்க, சிரமங்களை கொடுத்தாரு பாருங்க. இப்போ சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்ச போது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல சிரமங்களை கொடுத்துருக்கு வருவார் பார்த்தீங்களா. அந்த சனீஸ்வர பகவான் தான் உங்களை இப்போ காப்பாற்ற வருவார். ஆக இந்த அஷ்டமத்து சனீஸ்வர பகவான் செய்த இன்னல்களை எல்லாம் தாக்குப்பிடிக்க வச்சதும் உங்களுடைய தான தர்மங்களே. இப்போ பாக்கியத்தில் வந்திருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அத்தனையிலையும் குரு பகவானுடைய கெடுதலிருந்து காபந்து பண்ண போறாரு. ராகு கேதுடைய கெடுபலனிலிருந்து அவர் தான் காக்க போறாரு. அது காக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதுனா உங்களுடைய சேமிப்பான பாக்கியமும் தர்மம் தான் முக்கியமானது. அதுதான் உங்களுக்கு காத்து நிற்க வரும். நல்லா உணரலாம். வாழ்க்கையில் சிரமங்கள் இருக்குன்ற சில விஷயங்கள் நடந்தால் கூட அதெல்லாம் ஜெயிச்சுட்டு நீங்கள் வாழ்க்கையில் வரீங்க, தன்னம்பிக்கையோடு நீங்கள் நிற்கிறீங்க, பல சாதனைகள்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க வருங்காலத்தில் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் சனீஸ்வர பகவானாகவே இருக்க வருவாருங்க. ஆகையால் உங்களால் இயன்ற தான தர்மங்களை எப்பொழுதும் அழகாக செய்துட்டு வாங்க. எதிரிகளை கணக்கீடுகள் செய்ய வாங்க. அதன் பிரகாரம் வாழ்க்கையில் நீங்கள் வந்து சூசகத்தை கையாண்டு உங்கள் வாழ்க்கையை வெற்றி கொள்ள நீங்கள் முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு இந்த ஆண்டை நீங்கள் அழகான முறையில் பயன்படுத்தி வரலாம். உங்களுக்கு அது பெரும் துணையாக இருக்கிற வாழ்க்கையில் வெற்றி கொள்வதற்காக 1க்கு 4 முறையை யோசனை பண்ணி எல்லா செயல்களையும் சேர்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நன்மையாக இருக்க வரும். இதெல்லாம் நான் சொன்னது எல்லாம் உங்களுடைய ஜென்ம ராசி, ஜென்ம குணங்களில் உண்டாக்கக்கூடிய பக்குவத்திற்காக நான் சொன்னது விஷயம்தான். இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கணும். உங்கள் குணத்தில் பக்குவத்தில் இதெல்லாம் நீங்கள் வந்து சேகரித்து வச்சுக்கணுன்றதுக்காக உங்களுடைய ஜென்ம ராசி லக்னம் மிதுனமாக இருந்தால் உங்களுக்கு இது பொருந்தக்கூடியது. இதை நீங்கள் அழகான முறையில் ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. உங்களுடைய தனஸ்தானத்துக்குரியவர் சந்திர பகவான் எப்பொழுதும் உங்களுக்கு தேவைகளை கொடுத்துக்கிட்டே இருக்க வருவார். அவர் பஞ்சமில்லாத ஒரு நல்ல ஒரு அன்னபூரணி அவர் தான். உங்களுக்கு தேவைகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்க வருவார். ஆக சந்திர பகவான் உங்களுக்கு சாதகத்தை உண்டாக்கூடியவர் தான். நீங்கள் பகைச்சிக்கிட்டாலும் கூட பார்த்தீங்கன்னா அவர் உங்களை எப்பொழுதும் பகைச்சிக்க மாட்டார். உங்கள் தேவைகள்லாம் கொடுக்கக்கூடிய அவர் தான். எப்படியோங்க ₹1 என் கையில் இருக்குதுங்க, ஒன்றுமே இல்லாமல் போகலை, எனக்கு ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்குது, ஒரு புறம் சுரந்துக்கிட்டே இருக்குது கிணறு அப்படிங்கிற மாதிரி தான். உங்களுக்கு நிச்சயமாக நன்மையாக இருக்கிறோம். நல்ல வருவாய்கள் இருக்க வரும். உங்களுடைய முயற்சியை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த முயற்சி ஸ்தானத்தை குரு பகவானும் பார்வை பண்ணுறாரு, சனீஸ்வர பகவானும் பார்வை பண்ணுறாரு. இப்போது குரு பகவான் வரக்கூடிய மே மாதம் வரல பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை அங்கே இருக்கிறதுனால உங்கள் முயற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா குறைவில்லாமல் எனர்ஜியோடு செயல்பட வருவீங்க. பார்த்துக்கிறேன், ஜெயிச்சிட்றேன், என்னால் நான் முயற்சி பண்ண சொல்லி மனம் தளராமல் நீங்கள் வந்து செய்ய வருவீங்க. மே மாதம் அந்த முதல் தேதியில் குரு பெயர்ச்சியாக வருது. ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை அந்த இடத்துல இல்லை, சனீஸ்வருடைய பார்வை மட்டும்தான் இருக்குது. ஒருவேளை உங்ககிட்ட தர்ம கணக்கே இல்லை, இதுவரைலாம் தர்மன்றது ஒன்று நான் செய்யவே இல்லை அப்படின்னாக்கா உங்களுடைய செயலெல்லாம் மந்தப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலை உண்டாக வரும். மந்த குணங்களை விற்கக்கூடாது. இப்போ தர்ம குணங்கள்னா உங்களுக்கு அது குறையில்லை, நல்லா முன்பை விட இழந்தவைகளை மீட்கக்கூடிய ஒரு நல்ல ஆற்றலையெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக சனிதேவரே கொடுக்க வருவார். தர்ம கணக்கு உங்களிடம் இருந்தால். இல்லைன்னா இந்த அஷ்டம பலனையும் சேர்ந்து உங்களுடைய தந்தை ஸ்தானம் இருக்குது பார்த்தீங்களா, தந்தை ஸ்தானம் வீட்டில் அவரையும் சேர்த்து உங்களுக்கு வந்து பகையாக்க வைக்கிறது, இந்த வேலை செய்யணும். அந்த வீட்டை அவர் பார்க்குறாரு, முயற்சியை கெடுக்க வைக்கும். எங்கள் அப்பா அம்மா சாபமே என் முயற்சிகள்லாம் வந்து தோக்க வைக்குதுங்கன்னு சிலர் சொல்லுவாங்க.
எனக்கு வேறு யாரும் விரோதியே இல்லைங்க, எங்கள் அப்பா அம்மா வர்ற சாபம் தாங்க என்னை அப்படியே உட்கார வச்சிருது மூலையில் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்க வரும். இந்த நேரத்தில் உங்கள் பித்திருக்களே உங்களுக்கு விரோதிகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தர்மங்கள் உங்களை காத்து நிற்க வரும். ஏன் நான் அந்த பித்திருக்களை சொல்கிறது காரணம் இருக்குது. 4ஆம் வீட்டில் கேது பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாரு. உங்கள் கர்மஸ்தானத்தில் ராகு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். இது நல்லது தானே. ராகு பகவான் அங்கே இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் கேது பகவான் உங்களுடைய தாய் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் வந்து இருக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. வாழ்க்கையில் மனிதன் எப்பொழுதும் சுகத்தை விரும்பாமல் இருக்க மாட்டான். சுகத்தை விரும்புவாங்க, சந்தோஷத்தை விரும்ப வருவாங்க இல்லைங்களா? அப்போது இந்த சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சந்தோஷத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு சன்னியாசி யாருன்னாக்க கேது பகவான் தான். அவர் அங்கே வந்து அழகான மேலே வந்து உட்காந்துட்டார். அப்போ அவர் உட்காரக்கூடிய அந்த விஷயமாக என்ன பண்ணா அந்த இடத்துலேருந்து சந்தோஷம் கிடும். ஒன்று தாயார்கள் உடல் உபாதையாக இருக்குது, அவங்களுக்கு மனநிலை சரியில்லை, இல்லை உடல்நிலை சரியில்லை, அவங்களுக்கு ஒரு சங்கடம் உண்டாயிடுச்சு என்ற வகையில் நம்ம வேதனைப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். அல்லது அவங்க நமக்கு விரோதியாக மாறலாம். அதனால என்ன ஆகுன்னா அங்கே இருக்கிற கேது தாய் மூலமாக நமக்கு மனசு கஷ்டத்தை உண்டாக்க வருவார். அல்லது என்னுடைய சுகங்கள்லாம் போயிடுச்சு, சொத்துக்களை இழந்துட்டேன், நான் ஆசையை சேர்த்து வச்சு ஆடம்பர பொருட்களை நான் இழந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான வகையில் நமக்கு சந்தோஷத்தை கெடுக்க பார்க்க வருவார் கேது பகவான். அந்த இடத்துல அவர் இருக்கிறார் இல்லைங்களா? அப்போது இந்த கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிறதுனால அந்த ஸ்தானத்துக்கிட்ட இருந்து நம்ம எதையும் பெருசாக எதையுமே எதிர்பார்க்கவே கூடாது, பெரும்பாலும் எதிர்பார்க்கவே கூடாது. லாபஸ்தானத்தையும் சனீஸ்வர பகவான் பார்வை பண்ணிட்டு இருக்காரு. இப்போது லாபஸ்தானத்திலையும் பெருசாக நீங்கள் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா அங்கே கேது பகவானுடைய அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது. உங்கள் சுகஸ்தானத்தில் கேது பகவானே வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. உங்களுடைய திருமண வாழ்க்கை வீட்டில் மூல நட்சத்திரமாக கேது பகவானுடைய நட்சத்திரம் இருக்க வருது. இந்த இடத்துல உங்களுடைய பெரிய எதிர்பார்ப்புகளை நீங்கள் குறைச்சிக்க வரணும். நீங்கள் தான் அந்த இடத்துல வந்து எனக்கு எதுனாலும் பரவாயில்ல, நான் விட்டு கொடுத்தேன், நான் எல்லாமே ஏற்றுக்கிறேன், வாழறேன் அப்படிங்கிற மாதிரி போயிடணும். லாபமாக வர்றது வரட்டும், பரவாயில்ல. 10 ரூபா வர வேண்டிய இடத்துல எனக்கு 1 ரூபா தான் வருதுன்னா பரவாயில்ல. நான் பாசம் வச்ச இடத்துல இருந்து எனக்கு பெருசாக பாசம் கிடைக்கலாம், பரவாயில்ல. இப்படி போயிடணும். நான் சேர்த்து வச்சுக்கிற சொத்து பத்துக்கள் இதெல்லாம் வந்து நான் பெருசாக நான் வந்து அதில் என்னோடய அழுத்தமான மனசை வைக்கலை. நான் இன்னும் நிறைய சொத்துக்களை சேர்க்கணும், ஆசைகளை வைக்கக்கூடாது. அந்த நேரத்தில் ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும்னு ஒரு ஆசையை பெருசாக வைக்கக்கூடாது. வாங்குறதுனா வாங்கலாம், ஆசைப்படாமல் வாங்கிடணும். ஒரு தேவை இருக்குங்க, அதனால் அது வாங்கலான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அது ரொம்ப மனசை அப்படி குதூகலமாக வச்சுக்கிட்டு அதை அடைஞ்சே தீர்வேன், அடைய தான் போகிறேன், இதோட பிரம்மாண்டமாக வாங்க போகிறேன், ஒரு பெரிய வீடாக கட்ட போகிறேன், அது ஒரு பிரம்மாண்டத்தை நீங்கள் காட்டினீங்கன்னா கேது பகவான் அதை சின்னதாக ஆக்கிடுவார். கூரை வீடு கூட கட்ட முடியாத அளவுக்கு ஆக்கிவிட்டு போயிடுவார். இருக்கிறதுல ஆக்கிட்டு திட்டங்களை வந்து தவிடுபடி ஆக்கிட்டு போயிடுவார் கேது பகவான். அதனால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய சுகத்துக்காக நீங்கள் எந்த திட்டம் தீட்டினாலும் அது ஒரு பதட்டம் இல்லாமல், உணர்ச்சிப்படாமல், ஆவேசப்படாமல் நிதானமாக நீங்கள் அந்த இடத்துல செயல்பட்டாக வரணும். அந்த சாணபாவத்திலிருந்து பெரும்பாலும் எதையும் நீங்கள் வாங்காமல் இருக்கிறது ஒரு நல்லது தான். பெரும்பாலும் சுகத்துக்காக நான் பெரிய செலவு பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு வீடு வாகனம் வாங்குறது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் செய்தாக வரணும். யார்கிட்ட அந்த ஒரு வீடு வாங்கினாலும் சரி, மண் வாங்கினாலும் சரிங்க, கவனமாக தான் நீங்கள் வாங்கியாக வரணும். ஒரு வாகனம் வாங்கினாலும் இந்த செகண்ட் வண்டிலாம் வாங்கவே கூடாது. பழைய வண்டிகள்லாம் நீங்கள் வாங்கவே கூடாது. வாங்கினா புதுசு, இல்லைனா பரவாயில்ல, எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி நீங்கள் இருக்க வரணும். ஏன்னா கேது பகவான் அங்கே இருக்கிறார். வாழற வீட்டில் ஒரு வாஸ்து குறைகள்லாம் இருக்க வரும். ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத மாதிரி இருக்குது. இந்த வீட்டில் வந்ததுலேருந்தே நிம்மதி இல்லைன்ற மாதிரிலாம் வீட்டை சொல்லுவீங்க. நேற்று வீட்டில் அந்த வீட்டில் தான் இருந்திருக்கு வரும் நிம்மதியாக. இன்றைக்கி அந்த வீடு சரியில்லையோன்ற எண்ணங்கள்லாம் கூட உண்டாக வரும். வாஸ்து குறையாக இருக்குது, அதனால தான் இப்படிலாம் வேலை செய்யுதோ, கெட்ட நேரத்தில் நமக்கு அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணச்சே வரும். எதுவாக இருந்தாலும் பெருசுபடுத்திக்காமல் அது எங்களை ஒன்றும் பண்ணாதுங்க, நான் அதை ஒன்றும் பண்ணலைங்க, நாங்கள் மட்டும் போயிட்டுருக்குறோம். உறவுகளாக இருந்தாலும் அங்கே இருக்கிறது உறவு, எந்த உறவு? தாய் உறவு. அந்த தாய் உறவு கூடயும் சரிங்க, அப்படியே போயிட்டோம்னாக்கா சனீஸ்வர பகவான் நம்மளை ஜெயிக்க வச்சுருவார். இல்லை யுத்தம் பண்ணுறோம் அப்படி சொன்னால் கர்ம வினைக்குரியவரே யாருன்னா சனீஸ்வர பகவான் தானே. அந்த கர்ம வினையில் வந்து தூண்டி விடுறது, தண்டனையில் அகப்பட வைக்கிறது யாருன்னா இந்த ராகு கேதுக்கள் தான். அப்போது இந்த சாணபாவ தன்மையில் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் உங்கள் சுகஸ்தானம், உங்கள் தாய் ஸ்தானத்திலேருந்து வர்றதுனால மிக முக்கியமான துன்பத்துக்கு அந்த இடமே ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். ஒன்று, நீங்கள் ஆசைப்படுதல், சொத்துக்கள் மேல் பிரியம் வைத்தல், அல்லது தாய் மேல் பிரியம் வைத்தல், அல்லது தாயுடைய ஒரு வேதனையான சொல், ஏதோ ஒன்று உங்களை வலிமையாக தாக்க பார்க்க வரலாம். அதனால் அந்த ஸ்தானத்தை பொறுத்தவரை ரொம்ப கண்ணும் கருத்துமாக கவனமாக பாதுகாத்துக்கு வரணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் புரிஞ்சிட்டால் போதுமானதுங்க. ஏன்னா கேது பகவான்றதுனால அந்த ஸ்தானம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அசையா சொத்துக்கள்லாம் வாங்குற இடமும் அதுதான். அதுமாதிரி ரொம்ப அழுத்தமான பிரியம் வைக்கக்கூடாது. ஒரு ஆசை இருக்கும் தெரியுமா, ஒரு ரொம்ப அலைச்சலான ஆசைன்றதை விட ரொம்ப ஆவலான ஆசைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நான் ரொம்ப கால கனவுங்க, எனக்கு இதெல்லாம் வாங்கணும், எனக்கு ஒரு வீடு வாங்கணும், எனக்கு ஒரு கார் வாங்கணும், அது ஆடம்பரமாக இருக்கணும், அழகாக இருக்கணும், அப்படியே ஜொலிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எண்ணங்கள் இருக்கு இல்லையா. எல்லாருக்குள்ள ஒரு நியாயமான ஆசை தான் இல்லையா. இந்த நேரத்தில் அதெல்லாம் வரக்கூடாது.
அப்படி வருது, அந்த எண்ணத்தோடு தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னாக்கா அதில் ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக பின்னம் உண்டாயிடும். சங்கடத்தை போய் நம்ம காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை உண்டாக வரலாம். ஏன்னா இப்பொழுது கேது பகவான் அங்கே இருக்கிறதுனால ஏறக்குறைய அந்த ஸ்தானத்தை நம்ம ஒரு சன்னியாசி மாதிரி பாவிச்சுக்கணும். அந்த இடத்த மேலே இன்பங்கள் மேலே எனக்கு பிரியம் இல்லை, ஒரு ஆடம்பரத்தை மேலே எனக்கு பிரியம் இல்லை, என் ஆசையை நான் கட்டுப்படுகிறேன். நடக்கணும் பரவாயில்ல, நான் ரொம்ப ஆவலோட ஐயோ அதை அடைய முடியலன்னா நான் வேதனைலாம் படமாட்டேன், கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்கலாம் போகட்டும், இருக்கிறத ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாலிசாக நீங்கள் போயிடணும். இந்த இடத்த கேது பகவான் இருக்கிறேன், கேதுவை நம்ம ஆசைப்பட்ட தூண்டி விட்டா மாதிரி ஆகிடும். இருக்கிற சந்தோஷங்கள் என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் கை வச்சிருவார். சந்தோஷம்னா அந்த வீடு தான், 4ஆம் வீடு தான், கன்னி ராசியில தான் கேது பகவான் இருக்கார் பாருங்க, அந்த வீடு தான். அந்த இடத்த கை வச்சிருவார். சந்தோஷன்றதுக்காக தானே எல்லாமே செய்கிறோம். நமக்கு வாழ்க்கையில் அமைக்கக்கூடிய நல்ல உறவு, நல்ல தொழில், வருமானங்கள், நம்ம சாப்பிட்றது, தூங்குறது எல்லாம் ஒரு சந்தோஷம் அதில் இருக்குது இல்லையா? அந்த சந்தோஷத்தை எல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எடுத்துகிட்டு போய் இன்னும் இல்லைன்னா அது ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் ரொம்ப ஆழமாக கொடுக்குற போது, ஒரு வேகத்தை காட்டுற போது நமக்கு அதெல்லாம் வந்து சந்தோஷக்கேடாக உண்டாக்கிட்டு போயிடும். அதனால் அதில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருந்துக்குவாங்க. ஆக உங்கள் முயற்சி வீட்டை சனீஸ்வர பகவான் பார்க்கறதுனால நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணும் கருத்தமாக உங்கள் முயற்சிகள் இருக்க வரணும் அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வரணும். அடுத்தபடியாக உங்களுடைய இந்த பூர்வ புண்ணிய ஸ்தான பாவ தன்மையில் எடுத்துட்டோம்னாக்கா குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை நீங்கள் பெறுவதற்காக கூடுதலான முயற்சி செய்துட்டு வாங்க. குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிட்ட வரும். குலதெய்வத்தை பாருங்கள். குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு பல நன்மைகள்லாம் உண்டாக செய்ய வரும். விசேஷங்கள் நிறைய இருக்க வரும். குலதெய்வத்தை நீங்கள் பார்த்துட்டு வந்தாலே பல சிரமங்கள்லாம் உங்களுக்கு குறைய செய்ய வருங்க. குலதெய்வத்தை அவசியம் பாருங்கள். பரிகாரமாக குலதெய்வத்தை வச்சுக்கோங்க. விரும்பிய தெய்வங்கள் யாரை வேணுமானாலும் நீங்கள் வழிபாடுகள் செய்துட்டு வரலாம். குறையில் சிறப்பாக இருக்க வரும். நான் முதலே சொல்லிட்டு விரோதிகள்கிட்ட எப்படி நீங்கள் வந்து வளைஞ்சு கொடுத்து நீங்கள் வாழ பழகணும், எது விரோதமாக இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு குணம் அதை வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். அதே போல் உங்களுடைய இந்த வாழ்க்கை துணைவாகவும் இந்த காலகட்டத்தில் திருமணங்களை எல்லாம் அமைக்கலாமா அப்படி பார்க்குற போது ஜாதக பொருத்தம் 100க்கு ஒரு 90% பொருந்தி இருந்துச்சுன்னா நீங்கள் திருமணத்தை அமைச்சிக்க வரலாம். இல்லைன்னா அமைக்கிறது கொஞ்சம் சால சிறந்தது இல்லை. தசாபுத்தி சரியாக ஒத்து வரணும். உங்களுக்கு அந்த புத்திநாதன் சரியாக ஒத்து வரணும். கோசார கிரகங்களும் சரியாக இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் அந்த குடுப்பனைகள் இருக்குதான்னு பார்த்துக்க வரணும். ஏன்னா நமக்கு என்ன குடுப்பனை அதுதான் நடக்கும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் எடுத்துகிட்டா முக்கியமாக நான் ஏன் இது இவ்வளவும் பார்த்து செய்யணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா 100க்கு 100 ஜாதகம் பார்த்து யாராலையும் அமைச்சிக்க முடியாது. ஒரு 90% இந்த காலகட்டத்தில் ஏன் இருக்குன்னு சொல்கிறேன்னா கல்யாணம் பண்ணுறதுன்றது ஒரு சந்தோஷத்துக்கு தானே, சுகத்துக்கு தானே. சுகஸ்தானத்தில் தான் கேது பகவான் உட்காந்துருக்கிறாரே ஒரு 1.5 வருஷத்துக்கு நம்மளை சுகத்தை அனுப்பிக்க விடுவாரா என்ன? இந்த நேரத்தில் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்குரியவரே குரு பகவான் தான். மே மாதம் 1 தேதியிலே வந்து பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்துக்கு வந்துடுறாரு, அப்புறம் ஜென்மத்தில் வந்துடுறாரு. அப்போது அவர் அந்த இடத்துல இருந்தால் நல்ல பலனை அவரால் வழங்க முடியாது. அப்போது நம்ம இந்த திருமண பந்தத்துலேருந்து எதிர்பார்க்குறதே வந்து ஒரு நல்ல அந்யோன்யம், அன்பு, பாசம் எல்லாம் தான் இல்லையா? அப்புறம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே. ஆக அந்த ஸ்தானத்துக்குரிய குருவும் சரியில்லை, சுகத்தை அனுப்பக்கூடிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ஒரு தெய்வம் தியானம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம வந்து ஈடுபட்டுறதாக்கா கொஞ்சம் நல்லது. இல்லை பண்ணித்தான் ஆகின்ற கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் நான் சொல்கிற மாதிரி 100க்கு 90% ஜாதகங்கள் கரெக்டாக அமைஞ்சு வரணும். வெறும் இந்த நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்குறது இல்லைங்க, ஜாதக கட்டங்கள் பொருந்து வரணும். ரொம்ப முக்கியமானது அதுதான். அதெல்லாம் கொஞ்சம் அழகான முறையில் பார்த்து கொஞ்சம் அமைச்சிக்கிறதா இருந்தால் நீங்களும் அமைச்சிக்க வரலாம். ஏன்னா கோசார கிரகங்களே சரியில்லைனாலும் நம்ம பிறந்த நேர காலங்கள் சரியாக இருந்துச்சுன்னா, நடக்கிற திசை புத்திகள் சரியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து வாழ்க்கையை அது ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிடும். அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து கடைப்பிடிக்கலாம். கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் வந்து ஜோதிடருடைய ஆலோசனையோடு தான் நீங்கள் அந்த திருமணத்தெல்லாம் வந்து அமைச்சிக்க வரணும். நீங்கள் சொத்துக்களை வாங்குறதா இருந்தாலும் சரிங்க, நீங்கள் முறையாக உங்கள் ஜாதகத்தில் நல்ல நேரம் இருந்தால் தான் வாங்கணும், இல்லைன்னா வாங்கக்கூடாது. வண்டி வாகனங்கள் வாங்கினாலும் சரி அது கொஞ்சம் பார்த்து செய்துக்க வாங்க. இது ஒரு எச்சரிக்கை உணவு தானே. வாங்கினா அது நமக்கு அது அதிர்ஷ்டமாக இருக்கணும். அமைச்சிக்கிற வாழ்க்கை நமக்கு அதிர்ஷ்டமாக இருக்கணும். அதிர்ஷ்டமே இல்லாத ஒன்று தான் ஆயிடுச்சுனாக்கா அப்போது அதிர்ஷ்டமானதாக இருக்கணும்னா நம்ம இந்த காலகட்டத்தில் வாங்கலாம், வாங்கக்கூடாது, எந்த டைமில் வாங்கலாம், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சிட்டோம்னாக்கா நமக்கு அது வந்து நேர்மறையான சக்தியாக நம்ம மாறிடும், அதிர்ஷ்ட சக்தியாக நமக்கு மாறிடும் இல்லையா? அதுக்காக வேண்டிதான் இந்த ஒரு எச்சரிக்கை உணர்வுகள். மற்றபடி இந்த காலகட்டத்தில் நான் சொல்லிட்டேன், கிரகங்கள் அமைப்புகள் இதுதான். அதுக்காக இந்த இடத்துல நீங்கள் எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்லுங்கள் அப்படின்னா, பொதுவாக வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய அமைப்புகளை வச்சு தான் நம்ம ஜாதகத்தை எடுத்து அதில் இருக்கிறது தான் நம்ம ஏற்றுக்கிட்டு வாழ்க்கை பயணத்து போயான வழியே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை அள்ளி கொட்டணுன்றதுக்காக இந்த கோயிலில் போய் இந்த சாமியை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மாறிடும் கூட்டிடுன்னு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அது சாஸ்திரத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் மாதிரி. அதை நான் சொல்லிட்டேன். உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த அமைப்புகள்லாம் நல்லா இருக்குன்னா நீங்கள் அழகாக செய்துக்க வரலாம். இல்லைன்னா கொஞ்சம் மெத்தனமாக இருந்துடுறது ரொம்ப நல்லது அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சிட்டால் போதுமானது. பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லலை. திருமணங்கள் எல்லாம் பண்ணுறதா இருந்தால் பார்த்து பண்ணணும். 90% ஜாதக பொருத்தங்கள் இருக்கணும், நேர காலங்கள் சரியாக இருக்கணுன்றதான். இப்போ ஏற்கனவே கல்யாணம்லாம் ஆயிடுச்சிங்க, எங்களுக்கு எப்படி வாழ்க்கைன்னா ஒன்றும் குறையில்லை. அதில் பெரிய நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு பாதி சன்னியாசி மாதிரி கொஞ்சம் நடந்துக்க வரணும், அவ்வளோதான். பகலெல்லாம் சாமி கும்பிட்றேன், இரவுலனா என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன், சுக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன்ற மாதிரி இருந்துக்கலாம், தப்பு கிடையாது.
முழு நேரமும் ஒரு சந்தோஷகரமாகவே தான் நான் இருக்கணும், எனக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்குது, அது கூட இருக்கவே கூடாது நீங்கள் நினைக்கக்கூடாது. சரி இருந்தால் இருந்துட்டு போட, சின்ன சின்ன கஷ்டங்கள் என் கர்மவினை தீர்வதற்காக ஏதோ ஒன்று இருந்துட்டு போட, பகவான் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் விட்டுட்டு கண்டு காணாமல் இருந்தாலே கஷ்டமே இருக்காது, ஓடி போயிடும். ஒரு இடத்துல வலி இருக்குன்னா அந்த வலியை நீங்கள் கண்டுக்கிற போது அந்த வலி அதிகமாக இருக்கிறது தெரிய வரும். அந்த வலியை மறைக்கிறதுக்கு ஏதோ ஒரு பாட்டு எடுத்து கேட்டுட்டு இருக்கீங்க, சிந்தனை வேற ஒன்றத்துல மாற்றிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த வலி அங்கே இருக்கும், ஆனால் வலி தெரியாது. அந்த மாதிரி தான் கேதுங்கிறவர் அங்கேருந்து சந்தோஷத்தை கெடுப்புன்னு உட்காந்துருக்காரு. நான் சந்தோஷமே பிரிய வைக்கலாம், நான் மாதிரி இயல்பான வாழ்க்கை தரமே நான் பார்த்துட்டு இருக்கிறேன்ற மாதிரி நம்ம கவனம் செலுத்தினாலே அந்த சந்தோஷ ஸ்தானத்தில் வந்து கேது பகவான் கெடுதல் செய்ய மாட்டார். ஜெயிக்கிற வித்தை, கிரகங்களை ஜெயிக்கிறதுக்கான ஒரு சூட்சமங்கிறது இப்படி தான் போயாக வரணுங்க. அந்த வழி தான். மற்றபடி ஆயுள் நல்ல தீர்க்கம் உண்டு, திடமான மனநிலை உண்டு, வைராகியம் உண்டு, அத்தனையும் உங்களை நிச்சயமாக வாழ வைக்கும். அதுக்குரிய சனிதேவர் உங்களுக்கு பாக்கியத்தில் இருக்கிறதுனால சகல பாக்கியத்தை உங்களுக்கு சாதகமாக நிச்சயமாக கொடுக்குறார். எத்தனை விரோதிகள் இருந்தாலும் சனி ஒருவரை யாராலையும் எது ஜெயிக்க முடியாது. இப்போ சனீஸ்வர பகவான் பாக்கியத்தில் வந்து உட்காந்துட்டார். உங்ககிட்ட புண்ணிய பலாபலம் நீங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கீங்க, உங்கள் பரம்பரையே செய்யலாலும் பரவாயில்ல. நீங்கள் செய்திருக்கிறீங்க, செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மேலும் இந்த 9ஆம் வீடு தான் மகான்களை பற்றிலாம் சொல்லக்கூடியது. சித்தர்கள் மகான்களுடைய தரிசனம் ஆசீர்வாதத்தை பற்றிலாம் சொல்லக்கூடிய ஸ்தானமே இந்த 9ஆம் வீடு தான். அந்த வகையில் நீங்கள் மகான்களுடைய ஒரு தரிசனத்தை நீங்கள் வந்து ஒரு சித்தர் ஆசிரமத்தை போய் பார்த்துட்டு வர்றது, இல்லை மகான்களுடைய படத்தை வச்சு வழிபாடு, உங்களுக்கு பிடிச்ச மகான்களுடைய படத்தை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ண வர்றது, இதெல்லாம் அவங்களுக்கு நீங்கள் ஒரு உதவிகள் செய்ய வர்றது, இவைகள்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வழியை தரக்கூடியதாக இருக்க வரும். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் நம்முடைய கடமைகளை செய்ய வர்றதுக்கு நம்ம அந்த இடத்த பாக்கியஸ்தானத்தை நம்ம வந்து தூண்டி விடணும். தூண்டி விடணும். பாக்கியம்னா என்ன? பாக்கியம்னா என்ன? எந்த வகையில் நம்ம பாக்கியத்தை பெற முடியும்? நம்ம பிறக்கிறப்போ நம்ம ஜாதகம் காமிச்சிருக்கோம், நான் கொண்டு வந்த பாக்கியமே என் பெற்றோர்கள், என் முன்னோர்கள், நான் பெற்ற அதிர்ஷ்டங்கள், நான் கொண்டு வந்த இந்த புண்ணிய பலாபலம்லாம் ஜாதகத்தில் யோகமாக காட்டியிருக்குன்னா அதெல்லாம் நம்ம கொண்டு வந்த பாக்கியம். அது இல்லைன்னா நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் தான், நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் தான் நமக்கு பாக்கியமாக நம்ம கிடச்சிட்டே இருக்க வரும் இல்லைங்களா? அதனால் நம்ம செய்யக்கூடிய செயல்களை நம்ம எப்பொழுதும் அழகான முறையில் செய்ய வரணும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. சனீஸ்வர பகவான் அங்கே தூண்டிக்கிட்டே இருக்கணும். சின்ன சின்ன நன்மைகள், ஒரு ஊனமுற்றவங்களுக்கு உதவ வர்றது, ஒரு அடிமட்ட தொழிலாளியாக எல்லாரும் நினைக்கிறோமோ இப்போ சாக்கடை அள்ளிட்டு இருக்கிறாங்க, துப்புரவு பணியாளர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவிகள் செய்ய வர்றது, இதெல்லாம் செய்கிற பொழுது, அல்லது ஒரு சிவத்தன்மை கொண்டவர் யாருன்னாக்கா சனி தான். அதுபோல் சிவத்தன்மை கொண்ட தொண்டர்கள், துராட்சம் போட்டுட்டவங்க, காவி வேஷ்டி கட்டிகிட்டு இருக்கிறவங்க, ஒரு பண்டாரமாக சுற்றிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவிகள் செய்ய வர்றது, இதெல்லாம் செய்கிறப்ப நம்முடைய பாக்கியத்தை நம்ம தூண்டி வர்ற மாதிரி சனிதேவருடைய நற்பலன் நம்ம வாங்குறதுக்கான ஒரு அமைப்புகள் உண்டு. ஏன்னா அந்த இடத்துல இப்போ இருக்கிறதுனால அந்த கிரகம் தான் இப்போ வலிமையாக இருக்கார் உங்களுக்கு. அவர் ஒருத்தரை கொண்டு தான் இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சகல வெற்றியும் மற்ற எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அந்த இடத்த தான் நீங்கள் வந்து பயன்படுத்தியாக வரணும். ஆகையில் இந்த செயல்கள் உங்களுக்கு நிச்சயமாக பேருதவி தரக்கூடியதாகவும் இருக்க வரும். இதே நிலைத்தன்மையில் இந்த அமைப்பில் எடுத்துட்டோம்னாக்கா தந்தை ஸ்தானம் சொல்லக்கூடியது தான். அஷ்டம கிரகமும் அவர் தான் என்ற வகையில் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா முழுமையான நற்பலன்கள் அவர் ஒருத்தரையே கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி இல்லாமல், நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் உங்கள் சுய புத்தின்னு சொல்லக்கூடிய புதன் தான் சுய புத்தி, உங்கள் ராசிக்குரிய கிரகமே அவர் தான். அவரை பயன்படுத்தி தான் எந்த விரோதியை எப்படி சூட்சுமத்தில் எப்படி வெல்லணுன்ற வித்தை உங்களுக்கு தெரியும். அதை கொண்டு தான் நீங்கள் கடைபிடிக்க, நேரடியாக மோதக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, வெளிநபர்களாக இருந்தாலும் சரி, அதை கொஞ்சம் அழகான முறையில் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான். சனீஸ்வர பகவான் ஒருபுறம் உங்களுக்கு பாக்கியாதிபதி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. முழுமையாக நல்லது மட்டுமே செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ராகு கேதுவால் மிக குறைவாக இருக்குது, குருவாலையும் மிக குறைவாக இருக்குது. ஆகையில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை மற்ற நேரத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்க வரலாம். இந்த காலகட்டத்தில் நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை நீங்கள் கடைபிடிச்சாக வரணும். கடைபிடிச்சா அந்த அஷ்டம பலன் எதுவும் இல்லாமல் அழகான முறையில் ஜெயிச்சுக்க வரலாம். பாக்கியங்களும் பெருகி நின்று உங்களை காத்தரில் வரும். ஆக தொழில் சனத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால 1க்கு 4 சம்பாதிக்கின்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு உண்டாக வரும். ராகு பகவான் வந்து பெரிதிலும் பெரிதுகேள்ன்ற மாதிரி, கேதுன்னு சின்னதிலையும் சின்னதாக ஆக்கிடுவன்றவர் அவர் தான். அப்போ இந்த ராகு பகவான் வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால 1க்கு 2 தொழிலாக செய்யணும், விட்டதெல்லாம் பிடிக்கணும், இழந்ததெல்லாம் மீட்டெடுக்க வரணும், வாழ்க்கையில் நான் யாருன்னு காட்டுறேன் பாருங்கன்னு பதட்டப்பட வச்சு குறுக்கு வழியில் கையால் கூட சூழ்நிலையை உண்டாக வைக்க வரலாம், அல்லது பேராசையில் போய் நம்மளை விட வைக்க வரலாம். கவனமாக இருந்துக்குங்க. ஒருபுறம் 1க்கு 2 நான் சம்பாதிக்கிறேன்றது தவறுகள் கிடையாது. அது என் சூழல், நான் 1க்கு 2 சம்பாதிச்சா தான் என் கடனை அடைக்க முடியும், வட்டி கட்ட முடியும், வாழ்க்கையில் அந்த ஒரு விஷயம் இருக்குது, நினச்சது ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கு எனக்கு தேவைன்ற மாதிரியில் ரொம்ப ஆர்வம் வைக்காமல் ஒரு வேறு வழியில் இக்கட்டான சூழல்னால் நீங்கள் எடுக்க வரலாம். ஆசைப்பட்டு ஒரு பேராசைப்பட்டு நான் அதை செய்யணும், அதை சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கோப ஆவேசத்தில் நீங்கள் அதெல்லாம் நான் சம்பாரித்து எடுக்கணும், நான் வாழ்ந்து காட்டணுன்ற ஒரு தீவிரத்தில் நீங்கள் அதை பண்ணுறீங்கன்னா
இந்த ஆசைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு கணக்கு. கேது பகவான் 4ஆம் இடத்துல இருக்காருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணுவார், அதை உங்களை ஜெயிக்க விடாமல் பண்ணுவார். இன்னொன்று இந்த கோபாவேசம்னு சொன்ன பார்த்தீங்கன்னா 6ஆம் வீடு, விருச்சிக வீட்டுக்குரிய செவ்வாயின்னு சொன்ன பாருங்க, அதை நீங்கள் கடைபிடிக்கிறதுனாலையும் உங்கள் லாபங்கள்லாம் குறைஞ்சு போக வரும். இந்த எவ்வளோதான் உருண்டு உருண்டெல்லாம் ஒட்டுறதாம்பா ஒட்டிச்சு எனக்குன்னு கடைசியாக சொல்கிற மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. விளக்கண்ணே தடவி உருண்டு பிறண்டாலும் மண் எவ்வளோ ஒட்டுமோ அவ்வளோதான் ஒட்டும், பழமொழியில் சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி ஆக்கி விட்டுடும். அதனால் ஆசைப்படாமல், ஆவேசப்படாமல், கோவப்படாமல், என் சூழ்நிலை இப்படி, என் இக்கட்டு இப்படி, அதனால் அது மேலே ஒரு பெரிய பற்றுதல் வைக்காமல் நான் அந்த இடத்துல இந்த பொருளை ஈட்டுறேன்னா தாராளமாக எவ்வளோ வேணாலும் ஈட்ட வரலாம். ஆக கேதுவுடைய குணங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த இடத்துல அவருக்கு எதிர்ப்பான ஒரு விஷயத்த இந்த இடத்துல கடைபிடிக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம், செவ்வாயுடைய தன்மையும் கடைபிடிக்கக்கூடாதுன்றத ஒரு விஷயம். இந்த செவ்வாயுடைய வைராகியம், தன்னம்பிக்கை, விவேகத்தெல்லாம் கடைபிடிச்சிக்க வரலாம். அது லாப செவ்வாய், மேஷ செவ்வாய் நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்க வரலாம். மேலும் இந்த ராகு பகவான் குறுக்கு சிந்தனைகளை கொடுக்க வச்சு உங்கள் மேலதிகாரிகிட்ட ஒரு குற்றவாளியை உங்களை ஆக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்க வருது. செய்கிற தொழிலில் முழு கவனமாக இருக்கணும். ஏதோ ஒன்று கொஞ்சம் ஷார்ட்கட்டில் நான் இந்த வேலையை முடிச்சிடுறேன், இல்லை அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மெத்தனத்தை உங்ககிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் சனி பார்க்கறதுனால தர்மம் இல்லாமல் இருந்தால் உங்ககிட்ட ஒரு சோம்பல் குணம் வந்து குடிக்கொண்டுக்கும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது குறிப்பாக மே மாதத்துல இருந்து. ஏன்னா குருவுடைய பார்வை இப்போ அந்த முயற்சி வீட்டில் பட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த குருவுடைய பார்வை அங்கே இல்லை, முழுக்க சனீஸ்வருடைய பார்வை மட்டும் தான் அங்கே பதிய இருக்க வருது இல்லையா. அந்த நேரத்தில் உங்களுக்கு சனியுடைய ஒரு நெகட்டிவான ஒரு குணம் இருக்குன்னா அது வந்து ஒரு மெத்தனமான குணம், சோம்பதனமான குணம். அதை கொடுத்துட்டு போய்ட்டு இந்த மாதிரி என்னால் உழைக்க முடியல, ஒரு அசால்ட்டாக நான் இருந்துட்டேன், கொஞ்சம் சுதாரிச்சுன்னு இல்லாமல் எப்பவும் போல் நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன், அதனால தான் எனக்கு நான் பறி கொடுத்துட்டேன்ற மாதிரிலாம் சில சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை கூட உண்டாக பார்க்க வரலாம். அதனால் உங்களுடைய தொழில் முழு கவனம் செய்ய வரணும். எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது, எப்பவும் போல தான் செய்ய போகிறேன்ற மாதிரி இல்லாமல் கண்ணில் விளக்கண்ணை விட்டு பார்க்கணும் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்க வரணும். குறுக்கு சிந்தனைகளே வரவே கூடாது. ராக பகவான் திடீர்னு ஏமாற்றியும் விட்டு போயிடுவார். ராகுடைய இயல்பான குணம் அதுதான். ஆனால் வர விட மாட்டார், குரு வீட்டில் இருக்கிறதுனால வர விட மாட்டார். ஆனால் அந்த மீனராசி என்ற குரு வீட்டில் தான் சுக்கிர பகவான், பேராசை கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய வீடும் அதுதான். ஒரு சூழ்நிலையால் உங்களை ஆசைப்பட வச்சு விட்டுருவார். அப்படி ஆசைப்படுற வச்சக்கூடிய சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஏமாற்றம் உண்டாக வரும். ஏதோ ஒன்று நீங்கள் ஆசைப்பட்டு ஒன்று அடையணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு பெருசாக ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சாதிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நீங்கள் ஒரு செயலில் ஈடுபட்டாலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடமே உங்களுக்கு வந்து ஒரு வகையில் ஏமாற்றம், ஆரம்பமே வந்து ஒரு ஏமாற்றம் ஆகிப்போச்சுன்ற மாதிரிலாம் உண்டாக்கிடுவார் கேது பகவான். அதனால் கேது பகவானை தூண்டவே கூடாது. விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியமான ஒன்று, சக்தி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு. அதெல்லாம் அந்த வழிபாடுகளை அழகான வச்சுக்குவாங்க. தர்மங்கிறதே ஒரு சிறந்த வழிபாடாக நீங்கள் வச்சுக்க வரணும், அதையும் நீங்கள் பார்த்துக்குவாங்க. மற்றபடி லாபகரம் உங்களுக்கு நல்லா இருக்கும். பாக்கியத்திலிருந்து சனி பார்க்கறதுனால உங்கள் முன்னோர்கள் செய்த பாக்கியங்கள், நீங்கள் செய்த தான தர்மத்துக்குரிய பாக்கியங்கள் எல்லாம் சனிதேவர் பார்வையால் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு வழிகளை செய்ய வருவார். அதனால தான் சொல்கிறது, அந்த சனியுடைய பார்வை படுறது மேஷை வீடு, அதான் உங்கள் லாப வீடு. அதுதான் விவேகத்தையும் உங்கள் அறிவையும் நீங்கள் கடைபிடிக்கிறது. இதை கடைபிடிச்சாலே சனீஸ்வரால் கெடுக்க முடியாது, லாபத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால் அந்த ஆரம்பத்தில் ரொம்ப நேரம் அதை பற்றி மட்டுமே சொல்லிட்டு இருந்தேன். அது காரணமே இந்த சனீஸ்வர பகவான்கிட்ட இருந்து ஒரு வரத்தை வாங்கணும்னா, நற்பலனை வாங்கணும், நம்ம அதெல்லாம் கடைபிடிச்சிக்கு வரணுங்க. அதை கடைபிடிச்சிக்குவாங்க. மற்றபடி விரயஸ்தான பாவம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உங்களுடைய விரயம்ங்கிறது உங்கள் கைக்குள்ளே தான் இருக்கிறோம். ஆடம்பரத்துக்காக விரயங்கள் செய்யக்கூடிய சூழல்கள்லாம் வாழ்க்கையில் இருக்கலாம். மகிழ்ச்சியாக இருக்க வரும், சந்தோஷமாக இருக்கிறோம், செலவுக்கு கையில் காசு கிடச்சிட்டே இருக்க வரும். ஒன்றுமே இல்லைன்ற மாதிரிலாம் இருக்க விடவே விடாது. எப்படியோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு எந்த குறையும் இல்லைன்ற மாதிரி இருக்க வருங்க. இதை விட வேறு என்ன வேணும் இல்லைங்களா? அதில் எல்லாம் நல்லா இருக்குது. உறவுகளிடம் கவனமாக நீங்கள் நடந்துக்கிறதுக்கு முயற்சிகள் செய்தாக வரும். இந்த காலகட்டத்தில் சொத்து பத்துக்கள் வாங்குறதுலையும் கவனங்கள் தேவை. புதிய வாழ்க்கை உறவுகள் அமைச்சிக்கிறதா இருந்தாலும் ஒரு கவனங்கள் தேவையாக வரணும். தொழிலிலும் ஒரு கவனங்கள் தேவை. மிக முக்கியமான விஷயங்கள் இதுதான். இந்த காலகட்டத்தில் அவசரம் வேண்டாம், விவேகத்தை மட்டும் கடைபிடிச்சிக்கலாம். சகலத்தையும் ஜெயிச்சுக்கலாம். ஜெயிக்கவே முடியாது, இக்கட்டு மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. இப்போ நான் சொல்ல அந்த பலன்களில் எல்லாவற்றிலுமே உங்களுக்கு எல்லாம் நெகட்டிவ் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. கிரகங்கள் சில நேரங்களில் நமக்கு சாதகமாக இருக்க மாட்டாங்க. அப்போது அத்தனை விரோதிகள் சூழ்ந்து இருந்தால் கூட ஜெயிக்கக்கூடிய வித்தை நம்ம கிட்ட இருந்ததுன்னா அர்ஜுனா மாதிரி எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். இல்லை, இப்போ நீங்கள் அர்ஜுனா மாதிரி இருக்கணும். அர்ஜுனனா எப்படி? விவேகம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தைரியம் எல்லாம் உங்ககிட்ட இருக்குது. சூட்சமம் எல்லாம் உங்ககிட்ட இருக்குது. அதை பயன்படுத்த சொல்ல வரேன். நேரடியாக யுத்தம் பண்ணிக்கக்கூடாது, இவ்வளோதான். அபிமன்யு மாதிரி முட்டாள்தனமாக உள்ளே போயிட்டு வீகத்தில் போய் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டா மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் சொல்ல வர்றது. அதனால் உங்கள்கிட்ட எல்லா திறமையும் இருக்குது, அந்த திறமையை மட்டும் விவேகமாக பயன்படுத்தணும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லிக்கு வரேன். இதுதான் கிரக நிலைகள் உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைகள் இதுதாங்க. மற்றபடி உங்களுக்கு
சாத்தியமான வெற்றிகள் அப்படிங்கிறது முழுமையாக உங்ககிட்டயே இருக்குது. உங்களுடைய குணம், உங்களுடைய செயலே உங்கள் வெற்றியை தீர்மானிக்கிறதுன்னு ஒரு விதியை கடவுள் உங்ககிட்டயே கொடுத்து வச்சிருக்காரு இப்போதைக்கு. அதை கொண்டு ஜெயிச்சுக்கலாம். அப்புறம் என்ன இருக்குது? நம்மக்கிட்ட தான் இருக்குது எல்லாமும், சாதக பாதகமும். அதனால் அழகாக பண்ணிக்கலாங்க. ஒரு குறையில் அமைய வேண்டிய உறவுகள் எல்லாம் நல்லதாக அமைய வரும். ஒரு குழந்தை வகையில் நல்லதாக இருக்க வரும். தொழில் வகையில் நம்ம கவனமாக இருந்துக்கணும்னு சொல்கிறது என்னன்னாக்கா, யாரையோ ஒருத்தர் நம்பி அந்த தொழில் நம்ம ஒப்படைச்சிடாம, ஒன்றுத்தை விட்டுட்டு இன்னொன்றுக்கு இருக்கிறத விட்டு பறக்கிறத ஆசைப்படுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டு அதுவும் கோட்டை விட்டு இதுவும் கோட்டை விட்டு நம்ம ஏமாற்றி விட்டுருவோம். ராகு ஒரு ஏமாற்று கிரகம், சூழ்ச்சி கிரகம். நம்மக்கிட்டேயே ராகு நட்சத்திரம் இருக்குது உங்கள் மிதுன ராசிலேயே. நம்மளை ஏமாத்திரும். எப்படி? பாசம் வச்சங்க என் உறவுகள் என்னை ஏமாத்திட்டாங்க, இவரை நான் நம்பினேங்க, இவர் என்னை ஏமாத்திட்டாருங்க, எனக்கு இது கிடைக்குன்னு ரொம்ப ஆசைப்பட்டேங்க, நான் ரொம்ப நேசித்தேன் என் நண்பனை என்னை ஏமாத்திட்டான். அப்போது நாம தான் பாசம் வச்சோம், நாமளே ஏமாந்துட்டோம். இப்படி அமையக்கூடிய கிரகம் தான் ராகு. அந்த கிரகம் தான் தொழில் வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் தொழிலில் நீங்கள் ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அப்போ இதுக்கெல்லாம் விடிவு காலம் பரிகாரமே இல்லைன்னா, நான் ஆரம்பத்திலே சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். எல்லாவற்றிலுமே மிதன ராசி மிதன லக்கணக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி விவேகமாக இருந்துக்கணும். பிறப்புலேருந்தே உங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு ஒரு சரியான ஜோசியர் இருந்திருக்கணும். அப்படியே தான் நமக்கு தேவைக்கு தான் ஜாதகம் பார்க்க போக வரும். எல்லா இடத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்க மாட்டோம். அப்போது ஜோசியர்கள் எல்லாத்தையும் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கவும் முடியாது. சூட்சமம் எப்படிங்க? மிதனராசிக்காரன் வாழ்க்கை ஜெயிக்கணும்னா என்ன சூட்சமத்தை கடைபிடிக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு புதன் குணத்தை ஃபாலோ பண்ணணும். நாராயணர் தான், நாராயண குணத்தை தான் சொல்ல வருவார். சிரிச்சுக்கிட்டே ஜெயிச்சிருவார், சிரிச்சுக்கிட்டே எதிரி அழிச்சிடுவார். இவர் மேலே தப்பு இருக்கிறதான். எதிரி ஜெயிக்கணும்னா சூட்சம் பண்ணணும். இல்லை, சூழ்ச்சி பண்ண தானே ஜெயிக்க முடியும் இல்லையா? தன்னால் தான் கேட்டால் பத்மாசுரன் கதெல்லாம் கேள்விப்பட்டு வருவீங்க. சிவபுரம் வரம் கொடுத்துட்டு யார் தலையில் கை வச்சாலும் எரிஞ்சு போயின்னு பிறகு பகவான் தான் காபந்து பண்ணியிருப்பார், மகாவிஷ்ணு தான் காபந்து பண்ணியிருப்பார். நிறைய வரலாறுகள் இருக்குது, புராணத்தில் நிறைய செய்திகள் இருக்குது. இந்த மகாவிஷ்ணு இப்படிலாம் சூட்சம் பண்ணி அழகாக ஜெயிச்சார். ஏன்னா மகாவிஷ்ணு உங்களுக்கு அதிதேவதையாக இருக்கிறது அவள் தானே. புதனுடைய ராசிகள் கன்னியாக இருந்தாலும் மிதனமாக இருந்தாலும் நீங்கள் மகாவிஷ்ணு கடவுள் சொன்னாங்கன்னா ஏன் சொன்னாங்கன்னா அவருடைய குணத்தை நீங்கள் கொஞ்சம் கடைபிடிக்கணுன்ற அர்த்தம் தான். சக்திகள் எல்லாம் இருக்கலாம், நேரடியாக யுத்தம் பண்ணக்கூடாது. வழிமுறைகள் இருக்குது. அவர் வழிமுறையோடு தான் அவருடைய அவதாரங்களில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நேரடியாக எதையுமே பண்ண மாட்டார். சில வழிமுறைகளோடு தான் அங்கே இருக்கும். ராமருடைய விஷயமா இருந்தாலும் கிருஷ்ணனுடைய விஷயமா இருந்தாலும் சரிங்க, அவருடைய தசாவதாரத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வழிமுறையோடு தான் கடைபிடிச்சிருக்கிறவர் எல்லாத்தையும். அதை நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் முக்கியமாக புரிஞ்சுக்க வரணும். கன்னி ராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமானது, முக்கியமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால தான் இவ்வளோ பெரிய விஷயம் எடுக்கிறேன். ஏன்னா தொடர்ச்சியாக இந்த ராசி பலன்கள்லாம் உங்களுக்கெல்லாம் கேட்குற வருங்காலத்தில் ஆர்வம் இருக்குமா இருக்காதான் தெரிய வராது. இல்லை சொல்கிறதுக்கு எனக்கு சூழல்கள் இருக்குமான்னு எனக்கு தெரிய செய்ய வராது. அதனால் இந்த ஒரு பக்குவத்தை நான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பெரிய வீடியோ இல்லாமல் நீங்கள் கேட்குறீங்கன்னா நீங்கள் தான் பாக்கியசாலி. நான் ஏன் இதை கடைசியாக சொல்கிறேன்னா, கடைசி வரல இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு தான் இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிய வருன்றதுக்காக இதை நான் கடைசியாக உங்களுக்கு சொல்ல வரேன். அதனால் வாழ்க்கையில் சில சூழ்ச்சிகள் இல்லாமல் உங்களால் வெற்றி பெற முடியாது. வாழ்க்கையில் ஆரம்ப கட்டத்தில் இருந்தே ஒரு விழிப்புணர்வு இல்லைன்னா நீங்கள் ஏமாந்து போகிறது உறுதியாகிடும். ஏமாற்றம் இல்லாமல் வாழ்க்கையை வாழினா சில சுசகத்தோடு தான் நீங்கள் நடந்துக்க வரணும். வாழ்க்கையில் தன்னுடைய பலம் தன்னை சார்ந்து மட்டுமே இருக்க வரணும், தன் புத்தியை சார்ந்து மட்டுமே இருக்க வரணும். பிறர் நம்புகிறேன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அது தனுசு ராசி தனுசு லக்கணமாக இருந்தாலும், மிதுன ராசி மிதுன லக்கணமாக இருந்தாலும் சரிங்க, விருச்சக ராசி விருச்சக லக்கணமாக இருந்தாலும் சரிங்க, கோட்டை விடுற கதையாக தான் இருக்க வரும். ஏன்னா இந்த 3 அமைப்புக்கும் கொஞ்சம் ஒரு பலமான ஒரு விஷயங்கள் இதெல்லாம் உண்டு. தன்னைத்தான் நம்ப வரணும், தனக்கு தானே குருவாக இருக்க வரணும்னு சொல்ல வருவாங்க ஆச்சுங்களா. அதனால தான் பகவான் கிருஷ்ணருக்கு பார்த்தீங்கன்னாக்கா யாரும் குரு இல்லை, அவருக்கு அவர் தான் குரு. நாராயணருக்கு அவர் தானே குரு இல்லைங்களா. சுய அறிவோடு வாழ்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே கிடைக்க வேண்டிய விஷயங்கள். வாழ்க்கையை கடந்து போயிருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் இனி வரும் காலகட்டத்தில் இதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா வரக்கூடிய வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்ந்து முடிக்க வரலாம். சிறப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியே நிச்சயமாக வாழ முடியும் வருங்க. அதுக்கு இந்த காலகட்டத்தில் அன்னை பராசக்தியும் ஸ்ரீ விநாயக பெருமானும் உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்க வருவாங்க. அதெல்லாம் அழகான மாதிரி கடைபிடிச்சிக்குவாங்க. தர்மத்தை கடைபிடிங்க, ரொம்ப எளிமையாக ஜெயிச்சுக்கு வரலாம். எல்லா வல்ல எம்பெருமான் தங்களுக்கு சகல நலன்களும் வழங்க பிரார்த்தனை செய்து இந்த உரையை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.